ஆ ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா ஒரு ரீகேப் பார்க்கலாம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, தென் வி வில் கெட் ஸ்டார்ட்டட் வித் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ மொத்தமா நம்ம பார்க்கறது எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ஸ்க்கான பேசிக்ஸ் ஓகேங்களா? ஸோ இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு அட்வான்ஸ் கான்செப்ட் வந்து நல்லா ஈஸியா புரியும். ஸோ அதில நம்ம நெறைய சாஃப்ட்வேர் ஆக்டிவிட்டீஸ் இதில ஒவ்வொரு டாபிக்கும் ஃபுல்லா பார்த்துட்டு வந்தோம். ஸோ நம்ம கரண்ட்டா இருக்கிறது கிட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இத தான் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆம், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அ ஐ தாட் லைக் நான் மட்டுமே சம்மரைஸ் பண்ணலாம்னு நெனச்சேன். பட் வந்து ஸ்டில் நீங்க எல்லாரும் வந்து அ கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு வந்து கிட்ட ரிவைஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ இப்ப நான் வந்து கிட் வந்து ஒரு பர்ப்பஸ சால்வ் பண்ணுது. ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்ணுது. அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ கேன் சம்மன் டெல் வாட் இஸ் தட் பர்ப்பஸ்? நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். ஸோ கிட் இஸ் சால்விங் அ ப்ராப்ளம். அது என்ன ப்ராப்ளம்? நான் ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் எடுக்கும்போதே சொல்லியிருப்பேன். ஸோ இதனால தான் நம்ம வந்து கிட்ன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். டூ எனிவன் நோ? நான் கேட்ட கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? ஸோ கிட் வந்து ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்ணுது. பிகாஸ் இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயம் எதுக்காக கண்டுபிடிச்சாலும், அது வந்து ஒரு 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 பர்ப்பஸ்க்காக தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதுலயும் வந்து அ ஒரு பர்ப்பஸ் இருக்கு. இட் இஸ் சால்விங் அ ப்ராப்ளம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லுங்க. சார் இது வந்து ஒரு ரெக்கார்டு ஒரு ஹிஸ்டரிய வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு அப்புறம் பேக்கப்க்கு நடக்கிறதுக்காக இந்த ஓகே. ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஹிஸ்டரி, பேக்கப், ஸ்டோரேஜ். அடுத்து என்ன சொன்னீங்க? ஓகே. ஸோ நெறைய பேர் போடுறதும் கரெக்ட் தான். ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். நெறைய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த கிட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நெறைய பெரிய, பெரிய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ நெறைய கோட் 2 வருஷம் எழுதுவாங்க. 2 வருஷங்களுக்கு அப்புறம் வந்து அந்த கோட் கரப்ட் ஆயிருச்சுன்னா, மொத்தம் எஃபோர்ட்டும் வேஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட் தென் கொலாபரேஷன். இப்ப நீங்க சாஃப்ட்வேர் பண்ணும்போது வந்து நீங்க ஒருத்தவங்க 2 பேர வச்சீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். வென் யூ அரைவ் அ ப்ராடக்ட். ஸோ அதுக்கு தான் வந்து கொலாபரேஷனும் எஃபெக்டிவா பண்றதும் வந்து அவ்வளோ எஃபிஷியன்ட்டா பண்ண முடியல. ஸோ திஸ் கிட் இஸ் ஆல்சோ சால்விங் தட் ப்ராப்ளம். ஸோ இதுதான் 2 மெயின் பர்ப்பஸ். ஓகே. ஸோ இதுல யாராவது ஒருத்தர் வந்து அ ஏன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, இத சொல்லிட்டு அடுத்து வந்து அ கிட்ட சால்வ் பண்றத நம்மளே சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்களா இருந்தா எப்படி சால்வ் பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அ நம்ம 3 அப்ரோச் பார்த்தோம். ஸோ கேன் கேன் சம்மன் டெல் வாட் ஆல் தோஸ் அப்ரோச்? யாராவது ஒருத்தர் வந்து சும்மா சம்மரைஸ் பண்ணுங்க. ஸோ அப்ரோச் 1 என்ன? அப்ரோச் 2 என்ன? பிகாஸ் கிட் எப்படி சால்வ் பண்ணுதுங்கிறதுக்கு முன்னாடி வந்து, இப்ப இந்த ப்ராப்ளம நீங்க எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கேன் சம்மன் டெல்? யாராவது அன்மியூட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. நத்திங் ராங். நீங்க ட்ரை பண்ண தான் வந்து உங்களுக்கு அ எப்பயுமே வந்து நீங்க சொல்லிக் குடுக்கும்போது தான் வந்து இன்னும் நெறைய கத்துக்குவீங்க. நெறைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். யாராவது அன்மியூட் பண்ணி ட்ரை பண்றீங்களா? சார். சொல்லுங்க. எஸ் சார். சார் ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து நம்ம குடுக்குற ஃபைல் அப்படியே அத காப்பி பண்ணி வைக்கிற மாரி வரும் சார். அதனால ஓகே. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கூட ஜாஸ்தி ஆகுற மாரி இருக்கும் சார். குட். அடுத்த செகண்ட் அப்ரோச். மெத்தட் வந்து நம்ம கோட் மூலியமா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்ல சார். கோட் மூலியமானா எப்படி? இப்ப HTML போட்டுட்டு அத வந்து நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணி அந்த கோட வந்து கீழ வச்சு நியூ ஃபைல் ஆடட் அப்படின்னு சொல்லி போடுவோம்ல சார். ஓகே. ஓகே. இது அப்படி அந்த கிடையாது. மாதிரி. கோடு வச்சு கிடையாது. எப்படின்னா, நீங்க ஒரு ஒரு சேஞ்சஸ் வந்து உங்க ஃபைல்ல பண்ணும்போது, அந்த சேஞ்ச் என்னான்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறது. அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல காப்பிய மொத்தமா எடுத்து வைக்கிறோம். ஸ்டோரேஜ் அதிகம்.
ஸோ செகண்ட் அப்ரோச்ல எப்படின்னா, நீங்க என்ன ஒரு ரீசென்ட்டா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா, அ பெரிய ஃபைல்ல ஒரு 100 லைன்ஸ் இருந்தாலும், அதுல 1, 2 லைன் தான் நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க. இல்லன்னா ஒரு 10 லைன் சேஞ்ச் பண்ணுவீங்க. நீங்க 100 லைன்ஸுமே சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்னா, அந்த மொத்த ஃபைலும் எடுத்து வைக்காம, என்ன நீங்க சேஞ்ச் பண்ணீங்க? எந்த 10 லைன்ல எந்த ஒரு லைன் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னு, அந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் நம்ம நோட் பண்ணி வைக்கிறது. பேக்கப் எடுத்து வைக்கிறது. ஸோ அப்படி எடுத்து வச்சுட்டா, நம்மளால ரீகிரியேட் பண்ண முடியும். அதுதான் செகண்ட் அப்ரோச். ஓகே. 3 அப்ரோச் சொல்லுங்க. எஸ். ஓகே. தேர்ட் அப்ரோச் வந்து நம்ம காப்பி பண்ணத வந்து லிங்க் மூலியமா லிங்க் பண்ணி விடுறது சார். நம்ம ஆல்ரெடி அது வந்து முன்னாடியே அது காப்பியா இருந்துச்சு அப்படின்னா, அத மட்டும் அப்படியே லிங்க்கா இது பண்ணிட்டு, நியூவா இருக்கக்கூடிய சேஞ்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அத அப்படியே பக்கத்துல இது பண்ணி விடுறது சார். ஆமா. ஸோ இது வந்து இந்த 3 அப்ரோச்ங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சோட ஒரு என்ஹான்ஸ்மென்ட் வெர்ஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா, எல்லா தடவையும் நீங்க வந்து பிளைண்டா காப்பி எடுத்து வைப்பீங்க. பட் அப்படி இல்லாம, இப்போ உங்களுக்கு 2, 3 ஃபைல் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ஃபைல்ல மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்குன்னா, அந்த ஒரு ஃபைல்ல மட்டும் காப்பி எடுத்து வைக்கிறோம். மத்த 2 ஃபைலும் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஸோ அப்ப என்ன பண்ணா, இதுக்கு முன்னாடி காப்பி எடுத்து வச்சிருப்போம்ல. ஃபர்ஸ்ட் நீங்க ஆட் பண்ணும்போது ஒரு 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 தடவ நீங்க பேக்கப் எடுத்து வச்சிருப்பீங்க. அத வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்குவோம் எப்பயுமே. ஸோ அது வந்து எஃபிஷியன்ட்டா நம்ம வந்து ஹேண்டில் பண்ற மாரி. ஸோ 3 அப்ரோச் தான் வந்து அ குட் அப்ரோச். அதுதான் இப்ப வந்து Gitல யூஸ் பண்றாங்க. சரி, ஓகே. ஸோ இது பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? ஸோ அப்ரோச் 1, 2, 3 அப்படின்லாம் பார்த்துட்டு, தென் வாட் வி டிட்? யாருக்காவது இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியுதா? இல்லன்னா 3 அப்ரோச் எல்லாத்துக்கும் புரியுதா? இல்ல நெறைய பேருக்கு வந்து 3 அப்ரோச் வந்து நேத்து போன தடவையே சைலன்ட்டா இருந்தீங்க. உங்களுக்கு 3 அப்ரோச் புரியல அப்படின்னா, நான் திரும்ப எக்ஸ்ப்ளைன் பண்றேன். யாருக்காவது 3 அப்ரோச் புரியலன்னா சொல்லுங்க. நான் திரும்ப எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அண்டர்ஸ்டூட். ஓகே. சரி. ஓகே. சாரி. டு யூ guys able to hear me? Yes. ஓகே. ஐ ஓகே. ஸோ 3 அப்ரோச் பார்த்தோம். அ அ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? ஞாபகம் இருக்குங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னா, சரி, ஓகே, நம்ப இப்ப அம் இ இ இதுல நல்லா பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஃபர்ஸ்ட் அப்ரோச், செகண்ட் அப்ரோச், 3 அப்ரோச்லாம் பார்த்தீங்கன்னா, அ இது வந்து ஒரு ஹிஸ்டரி எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம, அதாவது இந்த இந்த 2 சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் நீட்ஸ்லயே ஃபர்ஸ்ட் நீட் வந்து என்னன்னா, ஹிஸ்டரி, பேக்கப், ஸ்டோரேஜ். 2வது கொலாபரேஷன். ஸோ ஹிஸ்டரி எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்ரோச் பார்த்திருக்கோம். சரி, ஓகே. இப்ப நம்ம வந்து Gitல 3 அப்ரோச் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இது எப்படி, இது வந்து லைவா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிகாஸ் நீங்க வந்து ஆக்சுவலா கம்ப்யூட்டர் வந்து Git இன்ஸ்டால் பண்ணி நம்ம பார்க்கலாம் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் வந்து Git இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா உங்களோட மெஷின்ல? பிகாஸ் நீங்களும் பேரலலா ட்ரை பண்ணுங்க. மோர் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆன் மாரி இருக்கட்டும். ஆ ஏன்னா ஒன் வே கான்செப்ட்ஸ் வைஸ் நமக்கு வந்து கவர் பண்ணும்போது, யூ நோ நீட் டூ, யூ ஜஸ்ட் டேக் நோட்ஸ் இஸ் எனஃப். பட் இந்த மாரி நம்ம செஷன் குடுக்கும்போது வந்து நீங்களும் பேரலலா பண்ணணும். ஸோ யாராவது வந்து Git இன்ஸ்டால் பண்ணலன்னா சொல்லுங்க, ஹெல்ப் பண்றோம். இல்லன்னா வி வில் கெட் ஸ்டார்ட்டட் வித் அ எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ யாராவது ஒருத்தவங்க வந்து, பிகாஸ் ஐ கேன் ஆஸ்க் அருண் டூ ஷேர். பட் இருந்தாலும் நீங்க யாராவது வந்து ஒருத்தவங்க ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல? அந்த மாரி வச்சிருந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா, கேன் யூ ப்ளீஸ் ஷேர் யூர் ஸ்கிரீன்? நம்ம உங்களோட மெஷின் யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். யாராவது வந்து உங்களோட மெஷின் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே. யாராவது ஒருத்தர் ட்ரை பண்றீங்களா? யாராவது ஒருத்தவங்க உங்களோட ஸ்கிரீன ஷேர் பண்ணுங்க.
ஆ இல்லன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்றதுல என்ன ப்ராப்ளம்னு கூட சொல்லுங்க. இல்லன்னா என்னன்னு பார்க்கலாம் நம்ம. ஓகே. திரும்ப திரும்ப சொல்றது தான். ப்ளீஸ் வந்து லேப்டாப்ல ஜாயின் பண்ணுங்க. மொபைல்ல ஜாயின் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்களும் இத பேரலலா ட்ரை பண்ணா தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வேற யாருக்காவது வந்து ஓகே. ஸோ நித்யா சொல்ட்டாங்க. வேற யாருக்காவது மெஷின் வச்சிருக்கீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சப்போஸ் உங்களுது வந்து பேச முடியல, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் வருது அப்டின்னா, நம்ம வில் கோ ஃபார் சம்ஒன் எல்ஸ். யாஹ். ஆ கவியரசி ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்க. கவியரசி உங்களால ஷேர் பண்ண முடியுமா? இல்ல எப்டி? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? சார் ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஷேர் பண்ணக்குள்ள நெட்வொர்க் இஷ்யூனால பண்ண முடியலைங்க சார். ஓகே. சரி ட்ரை பண்ணுங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகல அப்டின்னா வில் கோ ஃபார் சம்ஒன் எல்ஸ். ஓகே சார். இது ஒரு ரொம்ப சார் க்ளோஸ்ட் ஷேர் குரூப் தான். ஆ பண்ணுங்க. ஐ திங்க் உங்களுக்கு ஷேர் ஆக்சஸ் இருக்கும் இப்ப. இப்ப ட்ரை பண்ணுங்க. ஓகே. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? ஆக்சுவலி கவியரசி உங்களால ஷேர் பண்ண முடியல அப்டிங்கிறாங்க. யாராவது அ ஷேர் பண்ண முடிஞ்சா உங்களோட ரைஸ் யூர் ஹேண்ட். தேர் இஸ் எ ரைஸ் ஹேண்ட் அப்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. சார் ஒன்லி மீட்டிங் ஆர்கனைசர் அண்ட் பிரசன்டர்ஸ் கேன் ஷேர் மட்டும் தான் சார் இருக்கு. அருண் என்னாச்சு அருண்? சார் இல்ல ஆக்சஸ் கொடுத்தாச்சு சார். ஓகே. காவியாஸ்ரீ ஆ இன்னொரு தடவை check பண்ணி பாருங்க. இன்னொரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. காவியா உங்களால ஷேர் பண்ண முடியுதா? ஓகே. சரண்யா உங்களால ஷேர் பண்ண முடிஞ்சாலும் யூ கேன் ஷேர். சரண்யாவுக்கு ஆக்சஸ் குடுங்க. ஓகே சார். சரண்யா உங்களால அன்மியூட் பண்ணி பேச முடியுதான்னு பாருங்க. Yeah, yes, sir. ஓகே. கேன் யூ ஷேர் யுவர் ஸ்கிரீன்? Yes, sir. ஓகே. உங்களோட ஸ்க்ரீன் எனக்கு தெரியுது. நீங்க அன்மியூட் பண்ணுங்க. சோ தட் யூ கேன் ஆல்சோ டாக் இன் பேரலல். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து கிட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா நீங்க? Yes, sir. Install பண்ணிட்டேன் sir. ஓகே. ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஐ ரெக்கமெண்ட் எவ்ரிஒன் எல்ஸ் ஆல்சோ ப்ளீஸ் ட்ரை. பேரலலா நீங்களும் ட்ரை பண்ணுங்க இத பார்த்துட்டு. ஓகே. இதுல வந்து கிட் அப்படின்னு அடிங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணுவோம்.
என்டர். ஓகே. git install இருக்கு. git ஸ்பேஸ் config அப்படின்னு அடிங்க. git ஸ்பேஸ் config. என்டர். ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து git இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இது ஏன் கான்ஃபிகரேஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ பிகாஸ் நீங்க கோட கான்ட்ரிபியூட் பண்ணும்போது, நீங்க ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஹிஸ்டரி பேக்கப் எடுத்து வைப்போம்ல. ஸோ ஹிஸ்டரி ஆக்சுவலி ஹிஸ்டரி எடுத்து வைக்கும்போது, யார் இந்த கோட் எழுதுனது, என்ன டேட், என்ன டைம், பிளஸ் வந்து அவங்களோட இமெயில் அட்ரஸ் என்ன, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபீட் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபீட் பண்ணி வச்சாதான் நம்மளால வந்து கிட் ஹிஸ்டரி பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இது என்னன்னு பார்ப்போம். ஸோ கிட் கான்ஃபிக் கொடுங்க. git ஸ்பேஸ் config. உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் கமாண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். I'll put it in the chat. ஓகே. உங்களுக்கு சாட்ல போட்டிருக்கேன் பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட். git config -global user.name. இதுல உங்களோட நேம் கொடுக்கணும். ஸோ இதை அப்படியே அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இல்லைன்னா சொல்ல அடிங்க, ஒன்றும் ப்ராப்ளம். git config ஸ்பேஸ் -global, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் user.name நேம் user.nameன்னு வச்சு நேம்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களோட நேம் கொடுக்கணும். நேம் ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ்குள்ள உங்களோட நேம், டபுள் கோட்ஸ்குள்ள. ஓகேங்களா? என்டர். ஓகே. இப்போ git config அடிங்க. git config அடி. இப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. git config -l அப்படின்னு அடிங்க. -l ஸ்பேஸ் -l git config ஸ்பேஸ் -l என்டர். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபுல்லா இது காட்டும். இதெல்லாம் வந்து உங்களோட டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி நீங்க யூசர் நேம், இமெயில் அட்ரஸ்லாம் குடுத்துருக்கீங்க. ஓகே. அதாவது லாஸ்ட் 2 லைன் இருக்கு பார்த்தீங்களா? user.name, user.email. இது ஆல்ரெடி நீங்க குடுத்துருக்கீங்க. மேபி யூ ட்ரைட் இட். ஸோ பட் இதோட கமாண்டும் நான் குடுத்துருக்கேன். ஆக்சுவலா சரண்யா ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் user.name, user.email இது 2 வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எல்லாரும் இதை ட்ரை பண்ணுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஸ்டாப் மீ, ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகேங்களா? I'll மூவ் ஆன். whenever you feel உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டாப் மீ அண்ட் ஆஸ்க். ஓகே. if not I'll consider that you're able to follow it. okay. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ எப்படி வந்து ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து வைக்கிறது, இப்போ நம்ம வந்து ஒரு கான்செப்ட் வைஸ் இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ லெட்ஸ் see how we can எப்படி வந்து கிட் இது எப்படி ஒர்க் ஆகுது, பின்னாடி எப்படி சேவ் பண்ணுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். கேன் யூ கிரியேட் அ நியூ ஃபோல்டர்? ஒரு ஃபோல்டர் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. இல்ல ஓகே, இங்கேயே பண்றீங்களா? ஓகே, தட்ஸ் ஃபைன். இங்கேனாலும் ஓகே தான். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா பண்றோம்ல. எஸ் சார், ஓகேங்க சார். கவியரசி, ஐ திங்க் நான் கமாண்ட போட்டிருக்கேன். நீங்க செக் பண்ணுங்க. உங்களுக்கு புரியலன்னா என்கிட்ட கேளுங்க. அதுல போட்டிருக்கேன் சாட்ல.
சரண்யா உங்களால ஃபோல்டர் கிரியேட் பண்ண முடியுதா? எஸ் சார் பண்றேன் சார். ஓகே. மேபி மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால நீங்க ஷேர் பண்ண இல்ல அன்மியூட் பண்ண ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். டோன்ட் வரி அபவுட் இட். பிகாஸ் தனியா ஒரு ஸ்டடி ரூம் அந்த மாதிரி இருக்காது எல்லாத்துக்கும். வி ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தட். ரொம்ப இதெல்லாம் வந்து எல்லார் வீட்லயும் இப்படிதான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி நான் செஷன் அட்டென்ட் பண்றேன்னு சொல்லி பாருங்க. பட் அவங்களாலையும் வந்து எல்லா டைமும் வந்து பேசாம இருக்க முடியாது. If they talk in between, nothing, it's not going to create any problem. Okay, can you go inside this folder? இல்லைன்னா இது வந்து ரீநேம் பண்ணி git - basicsனு வைங்க. வெறும் gitனு வைக்காம. சரண்யா இந்த ஃபோல்டர் நேமை ரீநேம் பண்ணுங்க. சார் அந்த ஃபோல்டர் ரீநேம் பண்ணுங்க. git - basicsனு வைங்க. நீங்க வெறும் gitன்னு மட்டும் கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஓகேங்க சார். ஓகே. ஆக்சுவலா சரண்யாக்கு இன்டர்நெட் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். வேற யாராவது உங்களால ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? தைரியமா பண்ணுங்க. ஒன்றும் ஏதாவது தப்பு பண்ணா கூட we will there to correct you. சரண்யா இப்போ ஆக்சுவலா கொஞ்சம் இன்டர்நெட் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க நம்ம பேசுறதே அவங்களுக்கு கேட்கல. சார் சொல்லுங்க. சார் சாரி சார் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூனால வழி. ஓகே. ஐஸ்வர்யா உங்களால ஷேர் பண்ண முடியுமா? I see you raise your hand. Yes, sir. Okay, thank you. Can you share your screen? Thanks, Saranya. நீங்க லிசன் Yeah, பண்ணுங்க. okay, thank you. Yes, sir. We will use Aishwarya's Yes, machine. Yes, sir. Okay, sir. ஆனா parallel ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஒரு Sir, ஒரு screen ஃபோல்டர் கிரியேட் visible. பண்ணுங்க. விசிபிளா இருக்கு. ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. git - basics அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் நேம். இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபோல்டருக்குள்ள போய் கூட ட்ரை பண்ணுங்க. git - basics. ஸோ எல்லாருமே வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவீங்க. அப்படி கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆக்சுவலா. பிகாஸ் நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். என்டர். ஓகே. இப்போ அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணி காட்டுங்க. அது உங்களோட யூசர்ல இருக்கும். திஸ் பிசின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்றீங்களா?
ஓகே. இல்ல இது ஒன் டிரைவ் ஆக்சுவலா. திஸ் பிசி அத கிளிக் பண்ணுங்க. ஓஎஸ்க்குள்ள போங்க. அதான் சி டிரைவ்க்குள்ள போங்க. இதுல யூசர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள போங்க. உங்களோட 2வது அதுக்குள்ள போங்க. ஸோ இதுல தான் நீங்க வந்து கிட் பேசிக்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. எங்கன்னு கண்டுபிடிங்க. அந்த கிட் பேசிக்ஸ் எங்க சரி இருக்கு? சார். பாருங்க அங்க இருக்கு. அத அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து இப்போ ஒரு எம்ப்டி ஃபோல்டரு. இதே வந்து இத அப்படியே விஎஸ் கோட்ல ஓப்பன் பண்ணி வைக்க முடியுமா? இந்த ஃபோல்டர் அப்படியே விஎஸ் கோட்ல ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஓகே. ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஷார்ட்கட் விஎஸ் கோட் ஓப்பன் பண்றதுக்கு. எனக்கு வந்து எக்ஸாக்ட்டா அந்த அந்த ஒரு ஃபோல்டர மட்டும் பார்க்கணும். எனக்கு இதெல்லாம் வேணாம். ஸ்பெசிஃபிக்கா அந்த கிட் பேசிக்ஸ்ங்கிற ஃபோல்டர் மட்டும் எனக்கு வேணும். அத மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. ஸோ மீன்வைல் வந்து நெறைய பேத்துக்கு விஎஸ் கோட்னா என்னன்னு தெரியுமா? விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. டு யூ கைஸ் நோ வாட் இஸ் விஷுவல் ஸ்டுடியோ கோட்? நான் இன்னும் ஐடிய கவர் பண்ணலான்னு நெனைக்கிறேன். யாருக்காவது வந்து விஎஸ் கோட்னா என்னன்னு தெரியுமா? இல்ல யாருக்காவது தெரியலன்னு போடுங்க. சாட்ல. யாருக்காவது விஎஸ் கோட் தெரியுமா? ஏன்னா யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓகே. கீர்த்தனா தெரியலன்ட்டாங்க. ஓகே. விஎஸ் கோடுங்கிறது ஒரு ஐடிஇ. எஸ் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அதுதான் சொல்லுவாங்க. விஎஸ் கோட் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்ம். விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஓகே. ஓகே. நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு, நெறைய பேத்துக்கு தெரியல. இது வந்து எப்படின்னா, நீங்க கோடு அடிக்கிறதுக்கு நீங்க நார்மலா நோட்பேட் ஓப்பன் பண்ணி நீங்க கோட் அடிக்கலாம். பட் வந்து இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடுங்கிறது ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வைரன்மென்ட் ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னா, உங்களோட நீங்க டெவலப் பண்றதுக்கு இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு தடவ கூட ட்ரை பண்ணுங்க. விஎஸ் கோட ஃபுல்லா க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரைட் கிளிக். இல்ல. நீங்க அந்த கர்சர் மாரியே வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, க்ளோஸ் சரி ப்ரோகிராம் சார். குடுங்க. க்ளோஸ்டு. பிகாஸ் நீங்க ரொம்ப அதிகமான ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்க. நீங்க அத டைரக்ட்டா ஓப்பன் பண்ணதுனால எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பெசிஃபிக்கான ஃபோல்டர் மட்டும் ஓப்பன் பண்ணணும் எப்பயுமே. ஆ இ இதுக்குள்ள போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் சிஎம்டி போட்டு என்டர் பண்ணுங்க. என்டர். ஓகே. இப்ப வந்து சார் கோட் டாட் போடுங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கெட் பேசிக்ஸ்ங்கிற ஃபோல்டருக்கு போயிட்டு, அங்க இருந்து விஎஸ் கோட் ஓப்பன் பண்றாங்க. இப்ப ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, கிட் பேசிக்ஸ்ங்கிறத ஒரு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்குள்ள எதுவுமே இல்லாதனால நமக்கு வந்து சும்மா எம்ப்டியா காட்டுது. இந்த வெல்கம் ஸ்க்ரீன க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இது வந்து எம்ப்டியா இருக்கு. ஸோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து இப்ப நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும், நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி தான் ஆரம்பிப்போம். ஸோ சிம்பிளா நீங்க வந்து உங்களுக்கு Instagramக்கு, இல்ல ஒரு Facebook, இல்ல WhatsAppக்கு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் நீங்க வந்து ஒரு எடிட் பண்ணி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஒரு ஃபோல்டருக்குள்ள ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்குள்ள ஒரு ஃபைல உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர நீங்க கேமரால எடுத்த பிக்சர் எடுத்து போட்டுட்டு, தென் யூ ஸ்டார்ட் அப்டேட்டிங் அந்த பிக்சர அப்டேட் பண்ணிட்டே வருவீங்க. ஸோ அ அந்த மாரி தான். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து அ எப்படி வந்து ஹிஸ்டரி மெயின்டெயின் பண்றது? இப்ப இந்த ஃபோல்டர் இதுதான் நம்மளோட வொர்க்கிங் டைரக்டரி அல்ல வொர்க்கிங் ஃபோல்டர். இதுக்குள்ள வந்து நம்ப எப்படி வந்து கிட் ஹிஸ்டரி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்படின்னா, கிட்ட இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ கிட்ட இனிஷியலைஸ் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
ஸோ இப்போ எல்லாத்துலேயும் நம்ம சொல்கிறோம்ல, ஒரு ஹிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணோம்னா ஒரு காப்பி எடுத்து வைக்கும். காப்பி எடுத்து வைக்கிறதே வந்து சேஞ்சஸ் இருந்தால் மட்டும் அந்த ஃபைலை காப்பி எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்ல. ஸோ இப்போ இந்த காப்பி எடுத்து வைக்கணும்னா அது எங்கே போய் எடுத்து வைக்கணும்? அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் லொகேஷன் தேவையில்ல. ஸோ அதை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ git init அப்படிங்கிற கமாண்ட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிட்டை வந்து இதுதான் உன்னோட ஒர்க்கிங் டைரக்டரி. அதுக்கப்புறம் நீ ஹிஸ்ட்ரியும் இந்த ஃபோல்டரில் தான் நீ ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது. ஓகேங்களா? ஸோ git init நான் அந்த கமாண்டை சாட்டில் போடுறேன். ஓகே, ஜஸ்ட் என்டரிங். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் git init கமாண்டு. ஆக்சுவலி இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ இது இந்த கமாண்ட் என்ன பண்ணோம்னா, இதுதான் கிட் வந்து இதுதான் உன்னோட ஒர்க்கிங் டைரக்டரி. இதில் தான் நான் வந்து நான் இதில் இந்த ஃபோல்டருக்குள்ள என்னென்ன பண்ணாலும் நீ வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம இன்டிமேஷன் நம்ம பண்ணுறோம். இல்லைன்னா நம்ம கிட்ட பேசுகிறோம் நம்ம. ஓகேங்களா? கேன் யூ கோ டு கமாண்ட் ப்ராம்ப்ட்? git init கொடுங்க. என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் எம்சி கிட் ரெபாசிட்டரி, அதாவது இந்த கமாண்டை இதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஆக்சுவலாக கிட் ஓகே நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இதுதான் என்னோட ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போதைக்கு எம்டியா இருக்கு, ஏன்னா இதுல எதுவுமே இல்லை. அதனால வந்து இனிஷியலைஸ் எம்டி கிட் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இப்போ எவ்ரி டைம் வந்து காப்பி எடுத்து வைக்கும் போது எங்க எடுத்து வைக்கும்னு பார்த்தீங்கன்னா இதே ஃபோல்டருக்குள்ள தான் எடுத்து வைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இல்லை விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. உங்களோட விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவும் அந்த ஃபோல்டர் எம்டியாக தான் இருக்கு. கிட் பேசிக்ஸில் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கு. நீங்கள் அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் காட்டுங்க ஒரு தடவை. ஓகே, ஸோ இப்போவும் பாருங்க கிட் பேசிக்ஸுங்கிற ஃபோல்டர் வந்து எம்டியாக தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆனால் இது வந்து ஒரு ஹிடன் டைப்பில் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எடுத்து வைக்கிறதுக்கு தேவையான ஃபோல்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது நம்ம பார்க்கணும் அப்படின்னா let me find what is the command for Arun, do you know what is the way to find the hidden files in a folder? Yeah, maybe on the 3 dots I click பண்ணி ஐஸ்வர்யா 3 dots click பண்ணு. ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணு. அதுல ஹிடன் ஒரு அட்ரிபியூட் இருக்கு பாருங்க. அதை வந்து செக் பண்ணி விடுங்க திரும்ப. செக் பண்ணிட்டு அப்ளை. சார் அப்ளை அப்ளை கொடுங்க. apply to this folder and subfolder files. okay. ஓகேங்களா? திரும்ப ஓகே கிளிக் பண்ணுங்க. இன்னும் விசிபிள் ஆகல. வெளில போயிட்டு திரும்ப உள்ள வாங்க. இல்ல ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு திரும்ப உள்ள வர ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா அதை கிளிக் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் ஆகுதான்னு பார்ப்போம். பேசிக்ஸ் சும்மா ஜீன் அடிங்க. ஜீன் அடிச்சிங்கனாவே சர்ச் பண்ண காட்டும். இந்த ஃபோட்டோக்குள்ள போயிட்டு ஜீன் சும்மா அடிங்க. இல்லையா சார்? இல்ல சும்மா நீங்க ஃபோல்டருக்குள்ள இருந்துட்டு ஜீன் அடிச்சீங்கனாவே அதுவே சர்ச் பண்ண ஆரம்பிக்கும்.
ஃபோல்டர் எங்க போச்சு? கீழ வாங்க. இல்லைன்னா ஸ்க்ரால் டவுன். இன்னும் வாங்க கீழ. இல்ல உங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்க. நான் சொல்ற கமாண்ட் அடிங்க. டைரக்டரி ஸ்பேஸ் /a:/h AR ஸ்பேஸ் /a:/h HS. என்டர். ஓகே. இப்போ வந்து ls-lrt கொடுங்க. கரெக்டா? ஓகே. என்டர். வெறும் ls மட்டும் கொடுங்க. ls ஒர்க் ஆகணுமே. சாரி. இது லினக்ஸ் இல்ல. dir கொடுங்க. வெறும் சிம்பிளா dir கொடுங்க. ஓகே. உங்களுக்கு ஆக்சுவலா இந்த ஓகே. இவங்களோட மெஷின்ல எப்படி அந்த ஃபோல்டர் மிஸ் ஆகுதுன்னு தெரியல. ஓகே. அருண் நீ உன்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணு. நம்ம அதில செக் பண்ணுவோம். ஓகே. ஓகே. அருணோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்கா? அருண் அன்மியூட் பண்ணு. Yeah. ஓகே. ஓகே. I'll repeat. இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். ஸோ லெட்ஸ் கிரியேட் ஒன் ஃபோல்டர். ஒரு ஃபோல்டர் வந்து git basicsன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. ஸோ அதே ஸ்டெப் தான் ரிப்பீட் பண்றோம். சும்மா git basicsன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் இல்ல ஸ்பேஸ் விடாத. git basics என்டர். ஓகேங்களா? இதுதான் என்னோட வொர்க்கிங் டைரக்டரி. ஸோ இதுல வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம. கேன் யூ கோ டு கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து உங்களோட அந்த பாத்ல போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து சிஎம்டின்னு அடிச்சீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்டோட ஷார்ட் ஃபார்ம். இது அடிச்சீங்கன்னா என்ன பண்ணும்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து அந்த ஸ்பெசிபிக் பாத்லயே ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது சி டிரைவ்ல git basicsன்னு அவர் கிரியேட் பண்ண ஃபோல்டர் உள்ளேயே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து லெட்ஸ் ஸ்டார்ட் வித் git init கமாண்ட். ஸோ git init கமாண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓகே git config பண்ணிட்டியா? ஒரு git config ஒரு செக் பண்ணிக்கலாமா? I think Arun should have a git config -list இல்லைன்னா ln மட்டும் போடலனா -ln போடு. வெரி சிம்பிளா. ஓகே. என்டர். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அருண் ஆல்ரெடி நிறைய பண்ணி வச்சிருக்காரு. ஓகேங்களா? பிகாஸ் அவர் ஆக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் ஆல்ரெடி அவரோட யூசர் நேம் இமெயில் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ git config இவர் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் டைம் git கிட்ட பேச போறோம். ஸோ git இதுதான் வந்து உன்னோட ஒர்க்கிங் டைரக்டரி. இதுக்குள்ள நான் என்ன பண்ணாலும் நீங்க வந்து ஹிஸ்டரி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும், அந்த ஹிஸ்டரி எங்க எடுத்து வைக்கணும்னா இதே ஃபோல்டர்ல எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்கணும். இது எல்லாமே கொடுக்கறதுக்கான ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா git init கமாண்ட். ஓகே. லெட்ஸ் கிவ் git init கமாண்ட். ஓகே. இப்ப டைரக்டரி கொடுங்க. இதுல வந்து உங்களுக்கு எம்ப்டி ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இவருக்கு இது வந்து விசிபிளா இருக்கு ப்ராப்பரா. ஸோ பாத்தீங்கன்னா git basics அந்த git init கமாண்ட் நம்ம கொடுத்தோம்னா .gitன்னு ஒரு ஹிடன் ஃபோல்டர் கிரியேட் ஆகும். நமக்கு அது விசிபிளா இருக்காது. நீங்க வந்து அந்த 3 டாட்ஸ் கொடுத்து ஹிடன் ப்ராப்பர்ட்டீஸ்க்குள்ள போயிட்டு இது வந்து இந்த ஹிடன் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இவர் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுனால இவருக்கு விசிபிளா இருக்கு. இப்போ அந்த .git ஃபோல்டருக்குள்ள போங்களேன்.
ஸோ இதில போய் பார்த்தீங்கன்னா, நெறைய சின்ன சின்ன ஃபோல்டர்ஸ் அதெல்லாம் இருக்கும். இப்ப அந்த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, அதுக்குள்ள போங்க. ஸோ எல்லா டைமும் அ ஒவ்வொரு டைம் நம்ம காப்பி எடுத்து வைக்கும்போது, இந்த இந்த ஃபோல்டருக்குள்ள தான் காப்பி எடுத்து வைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டைம் பண்ணும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அது எப்படி காப்பி எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கம் பேக் டூ த கோர் ஃபோல்டர். கிட் பேசிக்ஸ்ங்கிற ஃபோல்டருக்கு வாங்க. ஓகே. ஸோ கிட் பேசிக்ஸ்ங்கிற ஃபோல்டர் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து கிட்ட இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுவரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ சிம்பிளா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அத கிட் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிக் பண்ணிட்டு ஒரு கிட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் கமாண்ட் கிட் இன்ட் கமாண்ட். ஸோ அது வந்து வி ஆர் ஜஸ்ட் டெல்லிங் கிட் இதுதான் உன்னோட வொர்க்கிங் டைரக்டரி. இந்த இடத்துல என்ன நான் பண்ணாலும் நீ வந்து காப்பி எடுத்து வைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது இந்த காப்பி எங்க எடுத்து வைக்கணும்னா, டாட் கிட்ன்னு ஒரு ஹிடன் ஃபோல்டர் அது கிரியேட் பண்ணும். உங்களுக்கு அது விசிபிளா இருக்காது. நீங்க அந்த ஹிடன் ஃபோல்டர்லாம் வியூ பண்ற மாரி ஆப்ஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வியூவபிளா இருக்கும். இதுக்குள்ள தான் எடுத்து வைக்கும். ஸோ ஐல் ஷோ ஒன் பை ஒன். ஓகே. ஒன் மோர் டைம். ஸோ அ புவனா, ஸோ ஃபர்ஸ்ட்டு கிட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா உங்களோட மெஷின்ல? பாத் அ எஸ் சார். ஓகே. ஸோ கிட் கான்ஃபிக் குடுத்துட்டீங்களா? கிட் கான்ஃபிக்னா என்னன்னு புரியுதுல்ல? அப்படியே அன்மியூட் பண்ணி பேசுங்க. பிகாஸ் நீங்க சாட் போட போட ரொம்ப டைம் ஆகும். ஸோ கிட் கான்ஃபிக்கு நான் கமாண்ட் குடுத்துருக்கேன். இங்க சாட்ல போய் பார்த்தீங்கன்னா, 2 கமாண்ட் குடுத்திருப்பேன். கிட் கான்ஃபிக் -குளோபல் ஸ்பேஸ் யூசர் டாட் நேம்ன்னு குடுத்துட்டு, உங்களோட நேம் குடுக்கணும். அடுத்து உங்களோட இமெயில் அட்ரஸ். இது 2ம் ஜஸ்ட் இந்த கமாண்ட் எப்படி இருக்கோ அப்படியே அடிச்சீங்கன்னா வரும். மேபி வி கேன் எக்ஸ்பிளைன் ஒன் மோர் டைம். கிட் அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க அருண். ஸோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்காரு அவரு. ஸோ இருந்தாலும் நாங்க திரும்ப எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ இத அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு, பேஸ்ட் பண்ணிட்டு, இந்த யுவர் நேம்ன்னு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆக்சுவல் நேம் குடுக்கணும். இப்ப அருணுன்னு குடுக்குறாரு. ஓகேங்களா? என்டர். ஓகேங்களா? இப்போ இந்த சேஞ்சஸ் வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இது வந்து விசிபிளா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு என்ன கமாண்ட்னா, கிட் கான்ஃபிக் -l அப்படின்னு குடுத்தீங்கன்னா, எல்லா கான்ஃபிக்கும் காட்டும். இப்ப என்டர். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ஆ அருணோட நேம். யூசர் டாட் நேம் பார்த்தீங்கன்னா, அருண் ஆனந்த் 7 அப்படின்னு குடுத்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வந்து கேப்சர் பண்ணிக்கும். ஸோ இப்ப நெக்ஸ்ட் கமாண்ட் போவோம். கிட் இல்ல. கான்ஃபிக் யூசர் நேம் அது இமெயில் அட்ரஸ் போடு. நெக்ஸ்ட் கமாண்ட். யாஹ். ஸோ இதுல கிட் கான்ஃபிக் உங்களோட இமெயில் அட்ரஸ் குடுக்கணும். யூசர் டாட் இமெயில் அட்ரஸ். இப்ப அருணோட இமெயில் அட்ரஸ் அவர் குடுக்குறாருங்க. megritech.com ஓகேங்களா? என்டர். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கமாண்டும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்க கிட் கான்ஃபிக் -l போட்டீங்கன்னா, உங்களோட கான்ஃபிகரேஷன செக் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க என்டர் பண்றது கரெக்ட்டா விசிபிள் ஆகுதா இருக்கா? இந்த யூசர் டாட் நேமுக்கும், யூசர் டாட் இமெயிலுக்கும் வந்து விசிபிளா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ இதுவரைக்கும் எல்லாரும் பண்ணிட்டீங்களா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிட் இனிஷியலைஸ் பண்றீங்க. கிட் இன்ஸ்டால் பண்றீங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கான்ஃபிக் குடுக்குறீங்க. இதுல யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சாட்ல போடுங்க. ஓகே. ஓகே. குட். ஸோ அடுத்து வந்து இப்ப பாத் வந்து எப்படி போறது கமாண்ட் ப்ராம்ப்ட்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்களா? லெட்ஸ் கோ டூ தட் ஃபோல்டர். இப்ப அந்த ஃபோல்டருக்கு போங்க அருண். ஸோ நீங்க இது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம். நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்துக்கு இந்த ஃபோல்டருக்கு நேவிகேட் பண்ணலாம். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா இந்த பாத்துக்கு போணும் அப்படின்னா, ஷார்ட்கட் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அருண் நீங்க வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ நீங்க நார்மலா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த மாரி உங்களோட உங்களோட யூசர் நேம் என்ன இருந்துச்சோ நீங்க குடுத்துருக்கீங்களோ அதுதான் வந்திருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம நேவிகேட் பண்ணி போலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆ
இவர் வந்து சி டிரைவ்ல வச்சிருக்கேன். ரூரல் யூத்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட். அந்த அந்த இடம் ரூரல் யூத் சிடி ரூரல் யூத் அப்படிங்கிறது தான் அவரோட. ஓகே, மிக்ரி டெக்கா? எந்த ஃபோல்டருக்குள்ள வச்சிருக்க? சி டிரைவுக்கு சி டிரைவ்ல வந்து ஓகே, வெளியில வாங்க. ஸோ இப்போ வந்து டிஏஆர் கொடுங்க. ஸோ இவர் வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ரி டெக்குங்கிற ஃபோல்டர்ல வச்சிருக்காரு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், இதுலயே நேவிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம். சிடி போட்டு, அதாவது வெளியில வந்துட்டு சிடி போட்டு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபோல்டருக்குள்ள போயிட்டு அடுத்தடுத்து நேவிகேட் பண்ணலாம். ஸோ இப்போ மிக்ரி டெக்குள்ள போயிட்டாரு. மிக்ரி டெக்ல ரூரல் யூத்னு ஒன்று வச்சிருக்காரு. அதுக்குள்ளேயும் போயிட்டாரு, அந்த ஃபோல்டருக்குள்ளேயும் போயிட்டாரு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிட் பேசிக்ஸ்னு வச்சிருக்காரு. ஓகே, ஆர்ஒய் ட்ரைனிங் வச்சிருக்கேன் ஏதாவது? ஓகே, 2025. ஓகே, 2025 போடு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஆர்ஒய் ட்ரைனிங் என்டர். அப்புறம் கிட் பேசிக்ஸ். ஓகே, என்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இப்போ நீங்களே பார்த்தீங்க இந்த ஃபோல்டருக்கு ரீச் பண்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு. நம்ம நிறைய கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பா வரோம்ல. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இதோட ஷார்ட்கட் தான் என்னன்னா அருண் காட்டுறது. இப்போ அருண் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ நீங்க நார்மலா ஃபோல்டர் வழியா நேவிகேட் பண்ணிட்டு, ஓகேங்களா? இப்போ வந்து அவர் கிட் பேசிக்ஸ்க்கு வெளியில ஒரு 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 ஸ்டெப் வெளியில போங்க. ஆர்ஒய் ட்ரைனிங் போங்க. இல்ல சும்மா ஃபர்ஸ்ட் நம்ம காட்டும். ஸோ இந்த கிட் பேசிக்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள போனோம் நம்ம. கிட் பேசிக்ஸ் உள்ள போங்க. இப்ப இந்த ஃபோல்டருக்குள்ள வந்துட்டோம். வந்துட்டு இந்த 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 பாத்லயே வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, அந்த பாத் இருக்கு பாத்தீங்களா? ஹெடர்ல பாத் இருக்கும். அந்த பாத்த சூஸ் பண்ணி டைரக்ட்டா சிஎம்டின்னு அடிச்சீங்கன்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட்கான ஷார்ட் ஃபார்ம் சிஎம்டின்னு போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணும் அந்த பாத். இப்ப பாத்தீங்கன்னா, சி டிரைவ்ல, மிக்ரி டெக்ல, ரூரல் யூத்ல 2025 ஆர்ஒய் ட்ரைனிங், கிட் பேசிக்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஷார்ட்கட். மகாலட்சுமி, உங்களுக்கு இது ஃபாலோ பண்ண முடியுதா? ஸோ பாத் வந்து எப்படி போறோம் அப்படின்னு? ஓகே, தேங்க் யூ. அண்ட் மகேஸ்வரி என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஓகே. மகேஸ்வரி, உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்? நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா ஃபர்ஸ்ட்டு? அன்மியூட் பண்ணி பேசுங்க. சாட்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. எஸ் சார், டவுன்லோட் பண்ணிட்டேன் சார். ஆஹா. லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த நிறைய இதெல்லாம் கேட்கல சார். நெக்ஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. ஓகே மட்டும் கேட்டுச்சு. நான் கொடுத்துட்டேன். பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆப்ஷனுமே வரல சார். அதான் கேட்கிறேன். சரி, ஓகே. நம்ம வி வில் சி. பட் நெறைய பேத்துக்கு வந்து ஈஸியா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்ம இந்த செஷனோட எண்டுல நாங்க என்னான்னு பார்க்குறோம். உங்களோட மெஷின் ஷேர் பண்ணீங்கன்னா, நம்ம என்னன்னு செக் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து நோட்ஸ் மட்டும் எடுத்து வைங்க. ஜஸ்ட் லிசன் டூ இட். அதுக்கப்புறம் நீங்க நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு, நீங்க இந்த வீடியோ YouTubeல இந்த வீடியோஸ் இருக்கும் எப்படினாலும். நீங்க திரும்ப இதையே பார்த்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. லெட் மீ மூவ் ஆன். ஸோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் தடவ கிட் பேசிக்ஸ் இந்த ஃபோல்டர் தான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து கிட்ட கத்துக்கிறதுக்காக இந்த ஃபோல்டர் கிரியேட் சொல்லுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிட் ஃபோல்டர் கிட் பேசிக்ஸ்ங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த ஃபோல்டர் தான் நம்மளோட ஒர்க்கிங் டைரக்டரி இல்லன்னா ஒர்க்கிங் ஃபோல்டரு. ஸோ நம்ம வந்து கிட்டு கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லலாம். இதுதான் என்னோட நான் ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்க்கான ஃபோல்டர் இதுதான். இந்த ஃபோல்டர நீ ரெஃபரன்ஸா எடுத்து வச்சுக்க. அதுக்கப்புறம் நீங்க பேக்கப் நான் எவ்ரி டைம் வந்து நான் வந்து ஒரு 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 ஹிஸ்டரி எடுத்து வைக்க சொன்னேன் அப்படின்னா, நீ இந்த ஃபோல்டருக்குள்ளே எடுத்து வை அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து கிட்ட குடுக்கணும். பிகாஸ் கிட்
நம்ம மிஷின்ல மொத்தமா இன்ஸ்டால், அதாவது குளோபலா இன்ஸ்டால் ஆயிருக்கு. எந்த ஃபோல்டர்ல வேணா அது யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்க வந்து கிட் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். இந்த ஃபோல்டர வந்து ரெஃபரன்ஸா எடுத்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பி அப்படிங்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன கமாண்ட். git init கமாண்ட். டெலீட் பண்ணிட்டியா? Yeah, yes, sir. Just repeat ஓகே. பண்ணுங்க. என்டர் git init கமாண்ட். இது ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, இவர் திரும்ப இனிஷியலைஸ் பண்ணியிருக்காரு. திரும்பவும் கிட் என்ன பண்ணிருச்சுன்னா, இனிஷியலைஸ் எம்ப்டி கிட் ரெபாசிட்டரின்னு சொல்லிடுச்சு. ஓகேங்களா? இந்த டாட் கிட்ங்கிற ஃபோல்டர் இப்போ தான் கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி அதில் இல்லை. கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த இனிட் கமாண்ட் என்ன பண்ணணும்னா, கிட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி. ஸோ கிட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிசீவ் பண்ணிட்டு அது வந்து தேவையான ஒரு ஹிடன் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கு. இந்த ஹிடன் ஃபோல்டர் எதுக்கு அப்படின்னா, அந்த நம்ம ஒவ்வொரு தடவை ஹிஸ்ட்ரி எடுத்து வைக்கும் போது ஒரு காப்பி எடுத்து வைக்கும்ல. ஓகேங்களா? காப்பியை எஃபிஷியன்ட் எடுத்து வைக்கும். அது எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம். பட் காப்பி எடுத்து வைக்கிற ஃபோல்டர் இதுதான். இப்போ இதுக்குள்ள கிட்டுக்குள்ள போனுங்க. கிட்டுக்குள்ள போங்க. அந்த ஃபோல்டர் டாட் கிட்குள்ள போயிட்டு ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் சேவ் பண்ணும். இப்போதைக்கு சும்மா 2 எம்ப்டி ஃபோல்டர் இருக்கும். இது வந்து அதோட இன்டர்னல் யூஸ்க்காக. ஓகேங்களா? பட் நீங்க ஒவ்வொரு டைம் நீங்க வந்து ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் போட்டு சேவ் பண்ணும்போது அதில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? லெட்ஸ் கம் பேக் டு த கிட் பேசிக்ஸ் ஃபோல்டர். ஸோ இது வரைக்கும் புரியுதா? git init கமாண்ட் எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். யாருக்காவது புரியலன்னா கேளுங்க. எனி டவுட்ஸ் ஆன் so far? git init கமாண்டுங்கிறது ஜஸ்ட் we are giving an instruction to git. இதுதான் என்னோட ஒர்க்கிங் டைரக்டரி. இதுக்குள்ளேயே ஹிஸ்டரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணு அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஓகே, நத்திங் எல்ஸ். ஓகே, நவ் இப்போ என்ன பண்றோம்னா, ஃபைலை கிரியேட் பண்றதுக்கு இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க டைரக்டாவும் பண்ணலாம். பட் விஎஸ் கோட் வச்சிருந்தீங்கன்னா உங்களால, அதாவது விஎஸ் கோடுங்கிறது விஷுவல் ஸ்டுடியோ கோட். இந்த எடிட்டர், இந்த ஒரு எடிட்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா பண்ண முடியும். ஓகேங்களா? பிகாஸ் நம்ம இப்போ என்னன்னா ஃபோல்டர் இருக்கு, கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கு, ஒரு புது ஃபைலை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து மேனேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு எடிட்டருக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த விஎஸ் கோட் தான். அது இது விஷுவல் ஸ்டுடியோ கோட். இது வந்து அந்த அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ கிட் பேஸ். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா அருண் அதே ஃபோல்டருக்குள்ள தான் இருக்காரு. கிட் பேசிக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இப்போ அதை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே, எதுவுமே இல்லாதனால அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, நீங்க இந்த இந்த ஃபோல்டர் மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. நீங்க ஆர்ஒய் ட்ரைனிங்கே ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இந்த ஃபோல்டர் மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் யாராவது வச்சிருக்கீங்களா? ஆர்ஒய் ட்ரைனிங். ஆர்ஒய் ட்ரைனிங்குள்ள போயிட்டு கிட் பேசிக்ஸ் 4வது ஃபோல்டர். ஓகே, செலக்ட் ஃபோல்டர். அங்க ஹிடன்னு கிளிக் பண்ண அதுக்கப்புறம் அங்க ஃபைலே காணோம் சார். மேபி தெரியல, உங்க மெஷின்ல ஏதாவது டிஃபரெண்ட் சார் இல்ல இல்ல செட்டிங்ஸ். அந்த இடத்துல ஹிடன் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபைல்ல ஹிடன் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஹிடன் ஃபைல் தெரியணும்னா இங்க ப்ராப்பர்ட்டிஸ்ல பண்ண வேணாம். ஸோ அதுக்கு பதிலாக இங்க வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல ஷோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்க ஹிடன் ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ ஓகே, அதுல டிப் இருக்கு. இந்த ஹிடன் ஐட்டம்ஸ் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்க எல்லா ஃபைலையும் ஹிடனா மாத்துது. ஓகே, ஓகே. சாரி, அந்த மேபி ஐ வாஸ் நாட் ஃபெமிலியர் வித் விண்டோஸ் மிஷின். ஸோ அதனால எனக்கு புரியல. ஓகே, பட் ஏற்கனவே நீங்க வந்து ஹிடன் போட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல ஹிடன் பண்ணிருந்தீங்கன்னா அதை அன்டூ பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஷோ தட் அன்டூ கமாண்ட். ஓகே, அதாவது கிட் பேசிக்ஸ், அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைல்ல போயிட்டு திரும்ப ஹிடன் இருக்குல்ல, இதை வந்து அன்டூ பண்ணிட்டு அப்ளை பண்ணும். சும்மா போட்டு எடுத்துட்டு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு திரும்ப அந்த ஃபைல்ஸ் வந்துடும். இதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஹிடன் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம அதை அன்டூ பண்ணணும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட். ஓகே, பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த வியூ கமாண்ட்ல ஷோல ஹிடன் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ அவர் பண்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது காட்டல, இப்போ திரும்ப ஹிடன் கொடுத்து கிளிக் பண்றாரு, வந்துருச்சு. இது உங்களுக்கு கிடைக்குதா பாருங்க. உங்களால உங்க எல்லாத்தாலையும் git.gitங்கிற ஃபோல்டர் பார்க்க முடியுதா? யாராவது பார்க்க முடியலன்னா அட்லீஸ்ட் நீங்க ஸ்க்ரீனை ஷேர் பண்ணீங்கன்னா கூட நான் வந்து செக் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு சொல்ல முடியும். நித்யா, உங்களுக்கு வந்து ஹிடன் ஃபோல்டர் தெரியுதா? இன்னும் தெரியலையா? டாட் நோ சார்.
கிட்டுங்கிற ஃபோல்டர். ஓகே. சார் நான் ஃபோன்லயே இல்ல சார். ஃபோன்ல தான் யூஸ் பண்றீங்களா? ஃபோல்டரே ஹிடன் ஆயிடுச்சு சார். ஃபோல்டரே. ஓகே. ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு ஓகே, உங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா அட்லீஸ்ட்? ஏன்னா நான் அதை பார்த்தா தான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்ல முடியும். ஓகே சார். 1 minute. நார்மலா நிறைய பேர் வந்து ஹிடன் ஃபோல்டர்ஸ பார்க்க மாட்டாங்க. பட் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம இன்னும் டெப்த்தா கிட்ட வந்து ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ரொம்ப டெப்த்தா பார்க்குறோம். இல்லன்னா ஐஸ்வர்யா உங்களோடது இருந்தா கூட காட்டுங்க. உங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடிஞ்சா கூட நம்ம வந்து அத அன்டூ பண்ணி ட்ரை பண்ணுவோம். சார் ஃபோல்டரே இல்ல சார். இல்ல அதான் நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் அத பார்க்குறேன் நானு என்னன்னு. எஸ் சார். ஓகே. இந்த ஃபோல்டர்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு இல்ல சாரி, அந்த 3 டாட் இருக்குல்ல மேல, அந்த 3 டாட் இருக்குல்ல, அந்த 3 டாட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு எஸ் சார். ப்ராப்பர்ட்டீஸ் இதுல ஹிடன் செக் பண்ணி அன்செக் பண்ணுங்க. இல்ல நியூ ஃபோல்டர் இது எதையோ நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கேன்சல் கொடுங்க இது. அதாவது இந்த மொத்த ஃபோல்டருக்குமே நீங்க பண்ணணும். வெளியில கிளிக் பண்ணுங்க. அதாவது நியூ ஃபோல்டர்னு ஏதோ ஒன்று ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெளி அதாவது இது ரைட் கிளிக் சைடுல நிறைய பண்ணுங்க. எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, ரைட் சைடுல நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த இடத்த கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே. ஸோ இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் சூஸ் பண்ணுங்க. ஓகே. இப்போ வந்து ஹிடன் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த செக் பண்ணி அன்செக் பண்ணுங்க. ஒரு தடவை செக் பண்ணிட்டு அன்செக் பண்ணுங்க. சார் இது மறுபடியும் எடுத்துணுமா சார்? ஆமா எடுங்க. இப்போ அப்ளை கொடுங்க. இப்போ ஓகே கொடுங்க. இப்போ வந்து அந்த ஃபோல்டர் இருக்கான்னு பாருங்க. நம்ம அன்செக் பண்ண ட்ரை பண்ணிட்டோம். பேசிக்ஸ் ஒன்று Can இருக்கு. I சார் கிட் பேசிக்ஸ். no, சொல்லுங்க. ஐஸ்வர்யா அந்த வியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் எனேபிள் பண்ணிக்கணும். ஷோ கொடுத்து ஷோ போங்க. அதுல ஹிடன் ஐட்டம்ஸ் அதை டிக் அடிங்க. இப்போ கிட் பேசிக்ஸ் இருக்கும் பாருங்க. இப்போ வந்துருச்சு ஆக்சுவலாக உங்க ஃபோல்டர் இருக்கு பாருங்க. எஸ் சார். அந்த ஃபைலுக்குள்ள போயிட்டு மறுபடியும் ப்ராப்பர்ட்டிஸ் ஓபன் பண்ணி அது uncheck பண்ணுங்க. இப்போ உள்ள போங்க. உள்ள போங்க. டபுள் கிளிக் பண்ணி உள்ள போங்க. அதான் சார் லோட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. எனக்கு இப்போ அந்த ஹிடனை எடுத்து விட்டுட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகே. சரி ஓகே. 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 இப்போ வெளியில வாங்க ஒரு ஸ்டெப். வெளியில வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபைலா மாறிடுச்சு. அது ஹிடன் ஃபோல்டரா மாறல. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ப்ராப்ளம் ரிசால்வ் ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் நித்யா உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் ரிசால்வ் ஆயிடுச்சா? உங்களுக்கு ஃபோல்டர் கிடைச்சிருச்சா? எஸ் சார். ஓகே. உங்களுக்கு அந்த டாட் கிட்ங்கிற ஃபோல்டர் கிடைச்சிருச்சா? அதாவது git init கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா. ஓகேல? எஸ் சார். எஸ் சார். எஸ் ஓகே. சார். காட் இட். வேற யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா?
ஓகே. லெட்ஸ் கம் பேக். அருண் ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்ப ஹிடன் ஃபோல்டர்ஸ் வந்துருச்சு. ஓகே. யாராவது அன்மியூட் பண்ணாம இருக்காங்களா? ஓகே. ஐ திங்க் நவ் இட்ஸ் குட். யா. ஸோ அருண், இப்ப இப்ப நான் விஎஸ் கோட் அப்படின்னு சொன்னேன். ஸோ விஎஸ் கோட் நிறைய பேருக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் வந்து இத நீங்க ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க டெவலப்மெண்ட் இந்த விஎஸ் கோட்ல தான் பண்ணுவீங்க. எல்லா டெவலப்மெண்ட்டும். ஸோ விஎஸ் கோடுங்கிறது ஒன் ஆஃப் த ஐடிஇ. இதே மாரி எக்லிப்ஸ் இருக்கு, நோட்பேட் பிளஸ் பிளஸ் இருக்கு. அந்த மாரி வந்து நிறைய ஐடிஇஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆனா ரொம்ப ஃபேமஸான இல்லன்னா வந்து ரொம்ப அதிக பேர் உலகத்துல யூஸ் பண்ற ஐடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஎஸ் கோட். ஓகேங்களா? இதே பைத்தானுக்கு பைசார்ம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த மாரி ஒவ்வொரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்க்கும் தனித்தனி ஐடிஸ் இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனா இது வந்து ஒன் யுனிவர்சல் டூல். இதுல நீங்க பைத்தான் கோடும் டெவலப் பண்ணலாம். ஜாவா கோடு, ஆங்குலர் எந்த ஒரு கோட்னாலும் நீங்க டெவலப் பண்ணலாம். ஸோ அதனால இந்த விஎஸ் கோட டவுன்லோட் பண்ணிக்கங்க. இத டவுன்லோட் பண்றதுக்கு சிம்பிளா குரோம் ப்ரௌசர் போங்க. குரோம் ப்ரௌசர் போயிட்டு விஎஸ் கோட், விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் இந்த மேல பாருங்க. இப்ப விண்டோஸ்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இப்ப நீங்க கிட் வந்து என்ன பண்ணீங்க, நெக்ஸ்ட் 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 கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்தீங்களா, அதே மாதிரி தான். வெரி சிம்பிள் கமாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விஎஸ் கோட் சிம்பிள் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே, குட். சரி, ஓகே. ஐ திங்க் நீங்க HTML யூஸ் பண்ணிருப்பீங்கல்ல அருண்? எஸ் சார். அது சொல்லி கொடுத்தோம், பட் அவங்க மேபி மறந்துருப்பாங்க. ஓகே, ஓகே. யா, இட்ஸ் வெரி சிம்பிள். நிறைய பேர் HTML ஒழுங்கா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது இருந்திருக்கும். அவர் HTML தான் சொல்லி HTML இந்த விஎஸ் கோட்ல தான் சொல்லி இருப்பாரு. ஓகே. ஸோ இப்போ இந்த விஎஸ் கோட்ல நம்ம ஒர்க்கிங் ஃபோல்டரை ஓப்பன் பண்றோம். அருண் அதை காட்டுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன் கிட் பேசிக்ஸ்னு. இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கும் நம்ம தனியா ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி பண்றதுக்கு பதிலா இந்த விஎஸ் கோட்லயே கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ டெர்மினல், நியூ டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம்ல அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கமாண்ட் ப்ராம்ப்ட் பார்க்குறீங்களா, அது அப்படியே இங்க வந்துரும். ஒரு செக்ஷனா நமக்கு வந்துரும். ஸோ பேசிக்கா என்னன்னா இந்த ஒரே விண்டோக்குள்ள நம்ம டெவலப் பண்றது, கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதோட விஎஸ் கோட்ல ஒரு அட்வான்டேஜ். ஸோ இது மேல பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எடிட்டர் செலக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, அதுல வந்து டெர்மினல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நியூ டெர்மினல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே ஒன்று ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? இங்க கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஓப்பன் பண்ணா என்ன இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல போயிட்டு dir அப்படின்னு சொல்லி அடிங்க. ஸோ டைரக்டரி அப்படின்னு ஓகே. இது பவர் ஷெல். ஓகே, எல்எஸ் கொடுங்க. எல்எஸும் ஒர்க் ஆகலையா? ஓகே, ஓகே. ஹிடன் ஃபோல்டர். ஓகே, எதுவுமே இல்ல. ஓகே, தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே. டிஐஆரே ஒர்க் ஆகும். ஆக்சுவலா டிஐஏ ஒர்க் ஆகும். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா ஹிடன் ஃபோல்டர்ஸ் காட்டுறதுக்கு வந்து என்ன கமாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஹிடன் ஃபோல்டர்ஸ் ஆல்ரெடி உனக்கு விசிபிளா இருக்கா பாரு உன் ஃபோல்டருக்குள்ள. ஓகே, விசிபிளா இருக்கு. I'll give a command. ஓகேங்களா? இந்த விஎஸ் கோட்ல விசிபிளா இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்றேன். இது கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி அழுத்து. கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி. ஸோ அதுல வந்து ஓப்பன் செட்டிங்ஸ் கூட செட்டிங்ஸ் டைப் பண்ணு. இல்ல செட்டிங்ஸ் சும்மா அடி, அதுவே காட்டும். TTIN. இதுல வந்து ஓப்பன் செட்டிங் ஜேசன் அப்படின்னு எதாவது இருக்கா பாரு. ஓப்பன் செட்டிங் ஜேசன். ப்ரிஃபரன்ஸ்குள்ள அதை ஓப்பன் பண்ணு. ஸோ இதுக்குள்ள வந்து
இந்த இதெல்லாம் அப்படியே ஆட் பண்றியா? ஸ்லாஷ் அதாவது நான் இதை எடிட் பண்ணி மொத்தமா கொடுத்துறேன். ஸோ அங்க ஃபைல்ஸ் எக்ஸ்க்ளூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அதுக்குள்ள இந்த கமெண்ட்ஸ் ஃபுல்லா காப்பி பண்ணிக்க. ஓகே, இதுல ஃபைல்ஸ் எக்ஸ்க்ளூடுங்கிறதே ஒன்று காணும். ஃபைல்ஸ் எக்ஸ்க்ளூடுன்னு ஏதாவது இருக்கா? ஓப்பன் செட்டிங் ஜேசன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இல்லைன்னா வந்து லெட் மீ ஃபைண்ட் another வே. ஓகே, இந்த லெஃப்ட் சைடில் செட்டிங் ஐகான் இருக்குல்ல, கீழே பாட்டம்ல லெஃப்ட் சைடில் ஒரு செட்டிங் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. அதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. மேலே 3வது ஆப்ஷன். ஓகே, ஸோ இதில் ஃபைல்ஸ் எக்ஸ்க்ளூட் அப்படின்னு அடி, ஃபைல்ஸ் எக்ஸ்க்ளூடுன்னு அடி, ஃபைல்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ்க்ளூட். ஓகே, அதுவே வந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இதில் அந்த .gitன்னு இருக்குல்ல, அதை வந்து எடிட் பண்ணு. அந்த ரைட் சைடில் அது மேலே வச்சுன்னா எடிட் பண்ணு. இதை வந்து ரிமூவ் பண்ணி விடு. இல்லைன்னா கேன்சல் டெலீட் பண்ண முடிஞ்சா டெலீட் பண்ணிடு. ஓகே, கிளிக் பண்ணு. ஓகே, ஸோ இது எப்படின்னா VS Code பை டிஃபால்ட் ஹிடன் ஃபோல்டரா வந்து காட்ட மாட்டுது. ஸோ VS Code நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் பாட்டம்ல இருக்க செட்டிங் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு யூ ஹாவ் டு கோ டு செட்டிங்ஸ். வி வில் ரிப்பீட் இட். ஓகே, ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு இதில் ஃபைல்ஸு ஸ்பேஸ் எக்ஸ்க்ளூடு அப்படின்னு அடிக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எக்ஸ்க்ளூடுன்னு வந்துடும். ஸோ இதில் வந்து .gitன்னு ஆட்டோமேட்டிக்காக காட்டுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹிடன் ஃபோல்டர்ஸை காட்ட ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே டு சி ஹிடன் ஃபோல்டர்ஸ் வித்தின் VS Code. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இன்னமும் இந்த ஹிடன் ஃபோல்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரியறதுக்கு. ஸோ அதுக்காக தான். ஓகே, கேன் வி க்ளோஸ் திஸ் ஒன்? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா VS Codeல நமக்கு வந்து ஹிடன் ஃபோல்டர்ஸ்னு தெரிஞ்சிச்சு. கீழே அந்த டெர்மினல் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணு. ஓகே, டெர்மினலும் நம்மகிட்ட இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்ன ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு எப்படி வந்து கிட் வந்து எப்படி ஹிஸ்டரி மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? கேன் வி கிரியேட் அ நியூ ஃபோல்டர், நியூ ஃபைல். சும்மா ஒரு சின்ன HTML home.html ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணு. இல்லைன்னா TXT ஃபைல் கூட கிரியேட் பண்ணு. தட்ஸ் ஃபைன். TXT ஃபைலை கூட கிரியேட் பண்ணு. இதில் ஆக்சுவலாக VS Codeல நிறைய ஷார்ட்கட் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு home.txtன்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து வெல்கம் டு கிட் அப்படின்னு சொல்லி அடி. சும்மா வெல்கம் டு கிட், சும்மா சிம்பிளாக ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறோம். அதில் வெல்கம் டு கிட்னு போட்டோம். ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறோம். Ctrl+S. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து வெல்கம் டு கிட்னு போட்டுட்டீங்க. ஆனால் கிட் வந்து இப்போ உடனே வந்து பேக்கப் எடுத்து வைக்காது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன நம்ம பண்ணோம் அப்படின்னா கிட்டு கிட்ட நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இந்த ஃபைலில் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்க, இதை சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லி. பிகாஸ் கிட்டுக்கு தெரியாது நான் எவ்ரி 1 minute எடுக்கணுமா, இல்லை எவ்ரி 5 minutes எடுக்கணுமா, அந்த மாதிரி எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் அதுக்கு கிடையாது. ஓகேங்களா? இல்லை நான் சேவ் பண்ணும்போது காப்பி எடுத்து வைக்கணுமா, அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ நம்ம கிட்ட பேச போகிறோம் நம்ம. ஸோ இப்போ கிட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் அடிங்க. ஸோ இங்கே கீழேயே பார்த்தீங்கன்னா டெர்மினல்லே கிட் ஸ்டேட்டஸ்னு அடிச்சிங்கன்னா இந்த கிட் ஸ்டேட்டஸ்ங்கிற கமாண்ட் எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, கிட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ், அதாவது ஃபைலை நான் ட்ராக் பண்ணுறேன்னா இல்லையா, எந்த ஃபைலை நான் ட்ராக் பண்ணுறேன், என்ன காப்பி எடுத்து வைக்கிறேன், எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம் கிட் ஸ்டேட்டஸில். I'll put the command in the chat.
tell about the current status. ஓகேங்களா? ஓகே. ஆஸ் யூசுவல் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டாப் மீ. ஸோ இப்போ இந்த கிட் ஸ்டேட்டஸ் போட்டோன்னே என்ன சொல்லுதுன்னா, ஏதோ ஒரு அன்ட்ராக்ட் ஃபைல் இருக்கு. ஏதோ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கீங்க நீங்க. இதை நான் இன்னும் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, ஓகே நமக்கு இந்த ஃபைலை ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கிட் ஆடு அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ இந்த கமாண்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். கிட் ஆட் வித் த ஃபைல் நேம். உங்களோட ஃபைல் நேமை நீங்கள் என்டர் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் என்ன பண்ணுறாருன்னா கிட் ஆட் கொடுத்துட்டு home.txt அந்த இதை கொடுக்குறாரு. இதை கொடுத்து என்டர் பண்ணாங்கன்னா அந்த ஃபைலில் வந்து கிட் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ வந்து கிட் ஸ்டேட்டஸ் திரும்ப போய் போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து க்ரீன் கலரில் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு, அதாவது கிட் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அது க்ரீன் கலரில் மாற்றிடும் அந்த ஃபைல் நேமே. ஓகே புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கிட் ஸ்டேட்டஸ் போடுறோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு கிட் ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா என்கிட்ட ஏதோ ஒரு அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ் இருக்கு, நான் இன்னும் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லுது. நம்ம என்ன பண்றோம்னா சரி ஓகே நீங்க ட்ராக் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் கொடுக்குறோம். கிட் ஆடு அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு திரும்ப வந்து கிட் ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா இது ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ட்ராக் மட்டும் தான் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, பட் இன்னும் அது காப்பி எடுத்து வைக்கல. ஸோ இப்போ நம்ம வந்து கிட்டு கிட்ட ஒரு காப்பி எடுத்து வை அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. கிட் கமிட் அதாவது ஒரு நம்ம வந்து ஒரு காப்பி எடுத்து வைக்கும்போது எல்லாத்துலயும் வந்து இந்த காப்பியில வந்து இந்த சேஞ்சஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து கிட் கமிட்டுங்கிறது விச் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து காப்பி எடுத்து வைக்க சொல்றதுக்கான கமாண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த காப்பி எடுத்து வைக்கும்போது இது எதுக்காக காப்பி எடுத்து வைக்கிறங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம கொடுக்கலாம். அதாவது ஒரு கமாண்ட்ஸ் மாதிரி கொடுக்கலாம். இதுல வந்து கிட் கமிட் -m போட்டீங்கன்னா மெசேஜ் கொடுக்குற மாதிரி -m. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து உங்களோட கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். டபுள் கோட்ஸ் கொடுத்து வந்து இஃப் ஐ கிரியேட்டட் a நியூ ஃபைல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து என்டர் பண்ணுங்க. மெசேஜ் ஓகேங்களா? நான் சாட்லயும் போடுறேன். ஐ கிரியேட்டட் a நியூ ஃபைல். அவ்வளவுதான். ஐ கிரியேட்டட் a நியூ ஃபைல். இது இன்ஸ்ட்ரக்ஷன் போதும். ஓகேங்களா? போட்டு என்டர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிருச்சுன்னா இந்த ஒரு காப்பி அது வந்து எடுத்து வச்சிருக்கோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு புது ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு வெல்கம் டு கிட்னு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு லைன் எழுதிட்டு கிட் ஆட் கொடுத்து கமிட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதோட காப்பி அதை எடுத்து வச்சுக்கோம். ஸோ இந்த காப்பி எடுத்து வைக்கிறத பார்க்கறதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல கிட் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ள அது இருக்கும். ஓகேங்களா? கேன் யூ எக்ஸ்பேண்ட் see if you can go ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள போங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இன்ஃபோ அண்ட் பேக் மட்டும்தான் ஃபோல்டர்ஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா ஃபோல்டர்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியும் பார்க்கலாம், பட் ஆனால் உங்களுக்கு வந்து நிறைய ஈஸியா புரியாது. ஸோ இதை நம்ம வந்து செக் பண்றதுக்கு ஒரு வே இருக்கு, ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ கிட் லாக் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கு. கிட் லாக் கமாண்ட் எடுங்க இங்க. கிட் ஸ்பேஸ் லாக். ஸோ இந்த கிட் லாக் கமாண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ நம்ம நிறைய ஆக்ஷன் பண்ணுவோம். நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் தடவை கமிட் பண்ணியிருக்கோம், இதே மாதிரி 10 தடவை கமிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்றோங்கிற இன்ஃபர்மேஷனை அதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ பேசிக்கா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ உங்க காலேஜ்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அட்டெண்டன்ஸ் இருக்கான்னு தெரியல. ஓகே, நிறைய பேர் இல்லைன்னா உங்க காலேஜ்ல நீங்க உள்ள டெய்லி உள்ள வரீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு லாகிங் மெக்கானிசம். ஸோ நீங்க என்னென்னலாம் பண்றீங்களோ அதை வந்து இது ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ கிட் லாக் டு ஸ்டோர் வாட் ஆல் ஆக்ஷன்ஸ் we are making. ஓகே. ஸோ இப்போ வந்து இவர் கிட் லாகின் அடிச்சிட்டாரு. அடிச்ச உடனே என்ன கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அது பக்கத்தில் ஒரு ஐடி இருக்கு.
ஒரு ஆல்ஃபா நியூமெரிக்கல் ஐடி இருக்கு. அப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, இந்த கமிட் யார் பண்ணதுன்னா, அந்த ஆத்தரோட நேம் இருக்கு. ஸோ அருண் ஆனந்த். அப்புறம் அவர் எப்ப இத பண்ணாரு, டேட், டைமு எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, கீழ வந்து அவர் என்ன கமிட் மெசேஜ் குடுத்தாரோ அதுவும் இருக்கு. ஐ கிரியேட்டட் எ நியூ ஃபைல். ஸோ இந்த கிட் லாக் கமெண்ட் பண்ணீங்கன்னா, நீங்க என்ன பண்ணீங்கங்கிறத சொல்லும். ஸோ இதுல அ அ கிட் கமிட் ஐடின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஒரு பெரிய லென்த்தான ஒரு ஆல்ஃபா நியூமெரிக்கல் கேரக்டர் இருக்குல்ல. ஸோ இது வந்து ஒரு 40 டிஜிட் கேரக்டர். 40 கேரக்டர் ஸ்ட்ரிங் ஓகேங்களா? இத தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர் இல்லன்னா கமிட் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது நீங்க ஒவ்வொரு தடவையும் சேவ் பண்ணும்போது அதுக்கு ஒரு நேம் குடுக்கணும்ல. ஸோ நேம் நீங்க குடுக்க தேவையில்ல. அதுக்கு பதிலா கிட்டே அந்த நேம வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஸோ அதுதான் இந்த ஐடி. இது வந்து ஒரு 40 கேரக்டர் ஸ்ட்ரிங். நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா 40 இருக்கும். இந்த மாரி ஐடிஸ் வந்து நெறைய இதுக்கு கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இத வந்து ஃபெமிலியரைஸ் ஆயிக்கங்க. இந்த ஐடி எப்படி கிரியேட் பண்ணுது அப்டின்னா, அதுக்கு வந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு செக்யூர் ஹேஷிங் அல்காரிதம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் ஹேஷிங் அல்காரிதம் வந்து இப்போதைக்கு நீங்க வொரி பண்ண தேவையில்ல. ஆனா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்டிங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க ஒரு பெரிய ஒரு ஃபைல்ல ஒரு 100 லைன் இல்லன்னா 1,00,000 லைன் இருந்தா கூட, அத வந்து ஒரு 40 டிஜிட் கேரக்டர்ல யூனிக்கா ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படி வந்து ஒரு ஹேஷிங் அல்காரிதம் இருக்கு. அதாவது ஒரு அல்காரிதம் மாரி இருக்கு. ஸோ ஒரு ஓகேங்களா? நீங்க அந்த அல்காரிதம் ஒரு ஃபைல் இன்புட்டா குடுத்துட்டு, அவுட்புட்டா அது என்ன பண்ணும்னா, ஒரு 40 கேரக்டர் ஸ்ட்ரிங் குடுக்கும். ஓகேங்களா? ஆ நீங்க அ அ அது வந்து எப்படின்னா, அவ்வளோ பெரிய ஃபைல ஒரு ஷார்ட்டான வேல ரெப்ரசன்ட் பண்றதுக்கான ஒரு அல்காரிதம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 1,00,000 லைன்லயே நீங்க வந்து ஒரே ஒரு கேரக்டர் ஏதாவது ஒரு ஒரு 45,000ல ஒரு லைன்ல ஒரு சின்ன லெட்டர் மாத்திட்டு, திரும்ப ஹேஷிங் அல்காரிதம் குடுத்தீங்கன்னா கூட, அது என்ன பண்ணும்னா, நெக்ஸ்ட் அ இன் இ அந்த அந்த 40 டிஜிட் கேரக்டரே பார்த்தீங்கன்னா, புது 40 டிஜிட் கேரக்டர் குடுக்கும். ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு லைன், ஒரு சின்ன ஸ்பேஸோ எதுவும் நீங்க சேஞ்ச் பண்ணாலும், அதுக்கு வந்து ஒரு புது அ 40 கேரக்டர் ஸ்ட்ரிங் குடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது பேசிக்கா என்னன்னா, இப்ப நீங்க என்ன ஸ்டோர் பண்ணாலும், அ அது அதுக்குள்ள இருக்க கன்டென்ட் எல்லாத்தையும் வச்சு தான் அந்த அந்த கேரக்டர் கிரியேட் பண்ணுது. 40 டிஜிட் கேரக்டர். ஓகேங்களா? ஸோ இத வந்து ரொம்ப டீட்டெயிலா நம்ம போ வேணாம். அது எப்படி பண்ணுது? எப்படி வந்து 1,00,000 லைனையும் வந்து ஒரு ஷார்ட்டா 40 கேரக்டரா கொண்டு வருது அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு நெறைய டைம் தேவை. இட் இட் நீட்ஸ் 1 1/2 ஹவர்ஸ் டைம். அது எப்படி பண்ணுதுங்கிறதுக்கு. ஸோ இப்போதைக்கு அதுக்கு நம்ம போ வேணாம். ஆ ஸோ அந்த மாரி ஒரு ஹேஷிங் அல்காரிதம் பின்னாடி தான் இந்த கமிட் ஐடி கிரியேட் ஆகுது. பிகாஸ் இங்கவும் எப்படின்னா, ஒரு அந்த ஃபைலுக்குள்ள ஒரு லைன் எழுதிருக்கு. அத வச்சு ஒரு 40 டிஜிட் கேரக்டர் கிரியேட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? இந்த 40 டிஜிட் கேரக்டர் வந்து எப்படின்னா, இந்த home.txtன்னு ஒரு ஃபைல் இருக்கு. அதுக்குள்ள ஒரு வெல்கம் டூ கிட்ன்னு இருக்கு. அதெல்லாம் அதுக்குள்ள இருக்கும். பிளஸ் வந்து இது ஆத்தர் யாரு, டேட் அண்ட் டைம் என்ன, இது எல்லா இன்ஃபர்மேஷனையும் அ ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ணது தான் கிட் கமிட் ஐடிங்கிறது. ஓகேங்களா? அ அ இப்போதைக்கு அது புரியலன்னா கூட பரவால்ல. நீங்க சிம்பிளா கமிட் ஐடிங்கிறது நத்திங் பட் ஒரு நேம் ஒவ்வொரு தடவையும் நீங்க சேவ் பண்ண காப்பி எடுத்து வைக்கும்போது நீங்க ஒரு நேம் குடுக்கணும்ல, அந்த நேம் தான் அது. ஓகேங்களா? எனி கொஸ்டின் சோ ஃபார்? ஐல் ஸ்டாப் ஹியர். நான் நெறைய சொல்லிட்டு இருக்கேன். பட் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஏதாவது புரியலன்னா திரும்ப சொல்லுங்க. நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோல்டர்ல git init பண்ணியிருக்கோம். init பண்ணா நம்ம எம்ப்டி இனிஷியலைஸ் பண்ற மாரி பண்ணிட்டு ஒரு ஃபைல கிரியேட் பண்ணியிருக்கோம். home.txtன்னு. அந்த ஃபைல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணிட்டு, அத வந்து கிட் கிட்ட ஒரு காப்பி எடுத்து வைக்க சொல்லியிருக்கோம். அதுதான் இப்போதைக்கு பண்ணியிருக்கோம். அது எப்படி காப்பி எடுத்து வைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் இதுவரைக்கும் உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சுச்சுன்னா புரிஞ்சுச்சுன்னு சொல்லுங்க. இல்லன்னா நான் ரிப்பீட் பண்றேன். பிகாஸ் நீங்க சொன்னீங்கன்னா தான் ரிப்பீட் பண்ண முடியும். ஓகே. போனா எஸ் சொல்ட்டாங்க. ஓகே. சப்போஸ் உங்களுக்கு புரியலனாலும், நீங்க இந்த வீடியோஸ திரும்ப திரும்ப பாருங்க. இந்த வீடியோஸ் வந்து வித்தின் 1 ஹவர் ஆர் மேபி வித்தின் 1 டேக்குள்ள அவங்க எடிட் பண்ணி திரும்ப போட்டுருவாங்க. ஸோ பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஓகே. git commit -m அப்புறம் ப்ளீஸ் டெல் மீ ஹூ யூ ஆர்.
அப்பனா நீங்க வந்து இந்த கிட் கான்ஃபிக நீங்க ஒழுங்கா பண்ணலன்னு நினைக்கிறேன். நீங்க கிட் கான்ஃபிக் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இது கேட்காது. ஏன் அப்டின்னா, நீங்க ஒரு தடவ சேவ் பண்ணும்போது, யார் இத சேவ் பண்றாங்க? அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து அதுக்கு சொல்லணும். அ அ பிகாஸ் ஆத்தர் யாரு? யாரு ஏன் அப்டின்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்க காப்பி எடுத்து வைக்கும்போது, யார் எடுத்து வைக்க சொன்னா? என்ன இன்ஃபர்மேஷன்? என்ன டேட் அண்ட் டைம்? எல்லாத்தையும் அது ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நீங்க கிட் கான்ஃபிக் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுங்களா, கிட் கான்ஃபிக் யூசர் டாட் நேம், யூசர் டாட் இமெயில் அத நீங்க குடுத்தீங்கன்னா கரெக்ட்டா ஒர்க் ஆகும். அத ட்ரை பண்ணுங்க. மேபி அத மிஸ் பண்ணியிருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்மியூட் பண்ணி பேசுங்கப்பா. ஏன்னா ஃபாஸ்ட்டா நம்ம போலாம். நீங்க சாட் பண்ணும்போது ரொம்ப லேட் ஆகும். Okay. I hope no other question. Let's see what Nitya is giving. Let's go back to the history. Okay. So git log commandல வந்து நம்ம பண்ண கமிட்டிங் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த கமிட்குள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பிகாஸ் இந்த கிட் லாக் வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல தான் கொடுக்கும். ஸோ இந்த கமிட்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு git ஸ்பேஸ் cat -file -p இல்ல cat file ஸ்பேஸ் -p ஓகே ஸ்பேஸ் அந்த கமிட் ஐடி அந்த கமிட்டட் என்ன பண்றோம்னா நம்ம இப்ப கமிட்குள்ள என்ன இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த கமிட்குள்ள நான் என்ன ஸ்டோர் இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, இந்த கிட் கேட் ஃபைல் அப்படிங்கிறது ஒரு கமாண்ட். -pங்கிறத பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகே, I'll put the command in chat. So git cat file -p and then commit id. ஓகேங்களா? So to see what is inside the commit. ஓகே. ஸோ இப்போ இதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரீ அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்கு. அதுக்கு ஒரு ஐடி குடுத்திருக்கு. இன்னொரு 40 கேரக்டர் நேம் குடுத்திருக்கு. அப்புறம் ஆத்தர் யாரு? ஆத்தர் வந்து அருண் ஆனந்த் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன டைம்ல என்ன சேவ் பண்ணாருங்கிற இன்ஃபர்மேஷனா இருக்கு. அந்த 1741 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது என்ன டைம்ல சேவ் பண்ணாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் அது. அது வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். பட் அது ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரீ அப்படிங்கிறது வந்து ஓகே, இந்த ட்ரீ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி வந்து லெட் மீ இந்த ட்ரீங்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியணும். ஸோ ஐ டேக் அ கண்ட்ரோல் ஃபார் 1 minute. அருண், ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன். ஓகே, ஐ ஹோப் நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? Yeah, yes. ஓகே, தேங்க் யூ. ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எதுக்காக நான் சொல்றேங்கிறத உங்களுக்கு கடைசியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்ட்ரக்சர்லேயே வந்து நமக்கு வந்து லீனியர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ லீனியர் ஸ்ட்ரக்சருங்கிறது என்ன? நத்திங் பட் என்னன்னா, ஒரு பாக்ஸு, அதுக்கு அடுத்த சீக்வென்ஷியல் பாக்ஸ், இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இல்லைன்னா வந்து இப்படி ஸ்டாக் பண்றதும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லீனியர், அதாவது ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று வரும். இது வந்து எக்ஸாம்பிள் வந்து ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ஸ். ஓகே, சாரி, 1 minute.
ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ 2வது ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சரும் ஒண்ணு இருக்கு. ட்ரீ ஸ்ட்ரக்சர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு பேரண்ட் இருப்பாங்க. அதுக்கு அதாவது இந்த மாதிரி போவோம். ஓகேங்களா? ஒரு ட்ரீ பார்த்தீங்கன்னா, அ இந்த மாதிரி வந்து இது வந்து ஸோ இந்த மாதிரி வந்து போறது ட்ரீ ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இது வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட ஃபேமிலி பிகாஸ் நமக்கு ஒரு பேரண்ட்ஸ் இருப்பாங்க. பேரண்ட்ஸ்க்கு நம்ம வந்து 1, 2 சைல்டு இருப்பாங்க. நமக்கு அடுத்த கிட்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அ கிராஃப் ஸ்ட்ரக்சர்ல ஒரு சில இருக்கும். கிராஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி அதாவது ஃபர்ஸ்ட் இந்த இந்த இவங்க வந்து இந்த 2 பேரோட கனெக்ட் பண்ணும்போது இந்த இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இப்ப 3வதா வராங்கன்னா, இவங்க இங்க, இங்க இப்படி. அதாவது இவங்களுக்கு பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப் இருக்காது. பட் வந்து அவங்க வந்து நெறைய காம்ப்ளிகேட்டடான விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இதே மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்திருக்கோம். ஞாபகம் இருந்தா உங்களுக்கு தெரியும். நெட்வொர்க் ஃபார்மேட் நெட்வொர்க் எப்படி இருக்குமோ அந்த மாரி. ஸோ இது வந்து ஒரு இது வந்து ஒரு கிராஃப் மாரி இருக்கும். ஸோ இது வந்து கிராஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கிராஃப் ஸ்ட்ரக்சருக்கு யாராவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் லீனியருக்கு நம்ம எக்ஸாம்பிள் சிம்பிளா ட்ரெயின்னு சொல்ட்டோம். ஆ ட்ரீக்கு வந்து எக்ஸாம்பிள் ஃபேமிலி. ஓகேங்களா? கிராஃப்க்கு வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இது வந்து அதாவது நம்மள சுத்தி இருக்க ரிலேஷன்ஷிப்ப அ அ அ ரெப்ரசன்ட் பண்றதுக்கான நெறைய ஸ்ட்ரக்சர்ல இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் கிராஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ கிராஃப் ஸ்ட்ரக்சர் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இப்ப ஒவ்வொன்னத்துக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்கோம். லீனியருக்கு ஒரு எக்ஸாம்பிள் ட்ரெயினு. ட்ரீக்கு வந்து ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ப ரெப்ரசன்ட் பண்றதுக்கு வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சரு. கிராஃப்க்கு ஆ ஒரு ஒரு எக்ஸாம்பிள். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் உங்களால குடுக்க முடியுமா? சும்மா ட்ரை பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவால்ல. பாத்வே ஆ ஓகே. கரெக்ட். பைப் கனெக்ஷன். இதெல்லாமே குட் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இன்னும் நல்லா க்ளோஸா பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து இந்த மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்டின்னா என்னன்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். அ நம்மளோட ஃப்ரெண்டுக்கு நம்மகிட்ட இன்னும் இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டா இருக்கலாம். ஓகேங்களா? அதே மாரி வந்து அ நம்மளோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு தனி ஃப்ரெண்ட் நெட்வொர்க் இருக்கலாம். அதுல நெறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்களாவும் இருப்பாங்க. மியூச்சுவல் கனெக்ஷன். அதாவது இந்த கிராஃப் கனெக்ஷன்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்க Facebook, அ LinkedIn இதுல எல்லாமே வந்து ஒரு நெட்வொர்க்ன்னு மெயின்டெயின் பண்ணுவீங்கல்ல. இந்த நெட்வொர்க் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இந்த கிராஃப் ஃபார்மட்ல தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்ப உ உ உ உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் நடுவுல யாராவது காமனா இருந்தாங்கன்னா, இவங்க வந்து ஒரு மியூச்சுவல் கனெக்ஷன். இது உனக்கும் ஃப்ரெண்டா இருக்காங்க. உன் ஃப்ரெண்டுக்கும் ஃப்ரெண்டா இருக்காங்க. இல்லன்னா புதுசா ஒரு ஃப்ரெண்ட் வராங்கன்னா, இந்த ஃப்ரெண்ட் வந்து ஆல்ரெடி உன்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்க இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டா இருக்காங்க. அப்படின்னு சொல்லி இந்த நெட்வொர்க்ஸ் அந்த மாரி ஒரு காம்ப்ளிகேட்டட் அ ஸ்ட்ரக்சர வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கிராஃப். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா, ஃப்ரெண்ட் சர்க்கிள் அ இல்லன்னா நம்ம சொன்ன மாரி ரோட் கனெக்ஷனு, பாத்வே, பைப்லைனு இது எல்லாமே வந்து வெரி குட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இத ஏன் நம்ம வந்து சடனா நம்ம இத பார்க்குறோம் அப்படின்னா, அ நம்ம வந்து ப்ராஜெக்ட் இப்ப கிட்ல வந்து முக்கியமானது என்னன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்னா, அத வந்து நம்ப சேவ் பண்ணி இந்த ஹிஸ்டரி எடுத்து வைக்கணும். அதுக்கு தான் இந்த கிட் தேவைப்படுறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ, அ கிட்ல அ அ இப்ப நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே அண்டர் ஃபோல்டர். ஒரு ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் வி வில் ஹேவ் அ காமன் ஃபோல்டர். அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம ஃபைல்ஸ்லாம் வச்சு நம்ம ஒர்க் பண்ற ஃபைல்ஸ் எல்லாமே ஒரு ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ, இந்த ஃபோல்டர் வந்து அ பிகாஸ் நம்ப இந்த ஃபோல்டருக்குள்ள ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, home.txt ன்னு ஒரே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம்.
நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். எஸ்ஆர்சின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். இந்த ஃபோல்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து ஃபைல் 1.txt அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ள இன்னொரு வந்து ஆர்எஸ்சி அப்படின்னு இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து ஃபைல் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஃபோல்டருக்குள்ள எத்தனை சப் ஃபோல்டர்ஸ் எப்படி வேணா நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? இதை வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன? பிகாஸ் நம்ம ஃபோல்டர் நம்மளோட ப்ராஜெக்டே இந்த ஒர்க்கிங் ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கு. இந்த ஒர்க்கிங் ஃபோல்டரை எந்த ஸ்ட்ரக்சர் வழியா நம்மளால ரெப்ரசன்ட் பண்ண முடியும்? யாராவது ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்றீங்களா? இப்போ இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று தான் ஆப்வியஸா நம்ம வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ண போறோம். அது என்ன அது அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டின். ஸோ லீனியர் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாமா, ட்ரீ ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாமா, இல்லை கிராஃப் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாமா, எதை யூஸ் பண்ணா நம்மளால ஃபோல்டரோட ஸ்ட்ரக்சரை ஈஸியா ரெப்ரசன்ட் பண்ண முடியும்? ஓகே, போனா வந்து ட்ரீ சொல்லியிருக்காங்க. வேற யாராவது சொல்றீங்களா? ஓகே, லீனியர். ஓகே, வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா? ஓகே, ஸோ ஆக்சுவலா இது கரெக்டான ஆன்சர் வந்து ட்ரீ தான். பிகாஸ் இதுல நல்லா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பேரண்ட், அதாவது ஃபோல்டர், உங்களோட மெயின் ஃபோல்டரோட ரூட் ஃபோல்டர் வந்து பேரண்ட். அது கீழே ஒரு சைல்டு இங்க இருக்காங்க. இதுல வந்துன்னா இந்த சைல்டுக்கு வந்து தே டோன்ட் ஹேவ் அ கிட்ஸ். ஓகே, அதனால தான் எந்த ஒரு சப் ஃபோல்டரும் போல. பட் இவங்களுக்கு ஒரு சப் கிட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களோட கிட்ஸ் இது வந்து கிட்ஸ் அப்படின்னு இருக்கலாம். இந்த கிட்ஸுக்கு இன்னொரு கிட் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து இந்த ஸ்ட்ரக்சரை, அதாவது ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை பெஸ்டா ரெப்ரசன்ட் பண்றது ட்ரீ தான். இது வந்து லீனியர் கிடையாது. ஸோ லீனியரா இருந்தா எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, இப்ப ஃபோல்டருக்குள்ள இப்ப லீனியர் ஸ்ட்ரக்சரா இருந்தா எப்படி இருந்திருக்கணும்னா, ஒரு ஃபோல்டரு, இந்த ஃபோல்டருக்குள்ள home.txt. இப்ப ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபைல் கிரியேட் பண்ணா நீங்க இதுக்குள்ள தான் போய் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? which is not possible. இப்ப நம்ம வந்து லீனியர் ஸ்ட்ரக்சர், அதாவது இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லி நம்ம லீனியரா நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் லீனியரா நம்மளால ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஆனா நம்ம இங்க பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு காமன் ஃபோல்டரு. இந்த ஃபோல்டர்ல ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து home.txt. ஓகேங்களா? ரெண்டாவது சைல்டு வந்து எஸ்ஆர்சின்னு வச்சிருக்கோம். இந்த எஸ்ஆர்சிக்கு ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் 1.txt. செகண்ட் வந்து எகைன் இன்னொன்னு வந்து ஆர்எஸ்சின்னு ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு கிட் இருக்காங்க, ஃபைல் 2. ஓகேங்களா? ஸோ நான் இங்க இந்த ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் சொன்னேன் பாத்தீங்களா? இதை வந்து இந்த ஃபார்மேட்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதை வந்து அப்படியே நீங்க டில்ட் பண்ணி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீ மாதிரியே இருக்கும். ஒரு காமன் ரூட் இருக்கு, அதாவது காமன் ஸ்டெம் இருக்கு. ஸ்டெம்ல இருந்து பிரான்ச்சஸ் பிரிஞ்சுக்கிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை பெஸ்டா ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நமக்கு ட்ரீ தேவை. ஓகேங்களா? ஸோ இதனால தான் பாத்தீங்கன்னா அந்த கிட்ட இப்ப ஸோ ஐ திங்க் இப்போ புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ ட்ரீ தான் வந்து ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை பெஸ்டா ரெப்ரசன்ட் பண்ண முடியும். Okay. Now let's go back. Arun, can you share your screen? இதுல ஏதாவது questions இருந்தா you can ask me. Arun? Okay. ஓகே. ஸோ இப்ப இந்த நம்ம கமிட்குள்ள உள்ள போய் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரீன்னு போட்டிருக்குல்ல, விச் மீன்ஸ் என்னன்னா ஃபோல்டரோட கண்டென்ட் எல்லாமே ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல ஸ்டோர் பண்ணிருக்குங்கிறத ஒரு இண்டிகேஷன் தான் அது. ஓகேங்களா? இப்ப நீங்க ஃபைலோட கண்டென்ட் அத உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னா அந்த ட்ரீக்குள்ளேயும் போகணும் நம்ம. இப்ப git cat ஃபைல் அதை அப்படியே கொடுங்க அந்த கமாண்டை. அதாவது நமக்கு அதாவது அந்த ஃபோல்டருக்குள்ள என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும்னா நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் உள்ள போகணும். நம்ம ஓகேங்களா? அதுதான் நம்ம பண்ண போறோம். அதோட ஐடி எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறோம். இங்க ட்ரீயோட ஐடியை எடுத்து பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுங்க.
ஓகே. இத என்டர் பண்ணோனே என்ன சொல்லிச்சுன்னா, ஓகே இந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ள ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கு. இப்ப home.txt மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? அதோட கன்டென்ட்ட வந்து ஸ்டோர் பண்றதுக்கு இன்னொரு ஐடி இருக்கு. அங்க blob ஃபார்மட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா, இன்னொரு 40 டிஜிட் கேரக்டர் இருக்கு. இப்ப நீங்க அந்த ஃபைலோட இன்ஃபர்மேஷன் நீங்க போய் பார்க்கணும் அப்டின்னா, திரும்ப git cat ஃபைல் அத அப்படியே காப்பி பண்ணிட்டு git cat file -p அந்த ஐடிய அப்படியே போடணும் நம்ப. என்டர். ஓகே. பார்த்தீங்கன்னா, வெல்கம் டூ த கிட். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த காப்பி மெயின் கமிட் எடுத்து வச்சத நம்ம அப்படியே உள்ள போய் செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நமக்கு வந்து என்ன மாரி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். பார்த்தீங்கன்னா, நம்ம வெல்கம் டூ த கிட்ங்கிறதே ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ வே யூ கேன் ஏபிள் டூ ஃபைண்ட் அவுட் அது நிஜமாவே ஹிஸ்டரி எடுத்து வைக்குது அப்படிங்கிறத உங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, கேன் யூ கொலாப்ஸ் கிட் ஆன் த ரைட் சைட்? அந்த ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல இருக்கிற கிட் கொலாப்ஸ் பண்ணுங்க அந்த கமாண்ட். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணி இன்னொரு ஃபைல கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். லெட்ஸ் கிரியேட் ஒன் மோர் ஃபைல். இப்ப வந்து home1.txt ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். home1.txt என்டர். இதுக்குள்ள வந்து வெல்கம் டு அருண் அப்படின்னு சும்மா போடு. ஓகே. RY தட்ஸ் ஆல்சோ ஃபைன். யா சேவ் இட். இட்ஸ் ஃபைன். ஓகேங்களா? இப்ப வந்து git ஸ்டேட்டஸ் அடிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து சொல்லும் git ஸ்டேட்டஸ்ங்கிறது நம்ம வந்து கரண்ட்டா git என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத சொல்லுது. இப்ப இதுல என்ன சொல்லுதுன்னா, இப்ப ஏதோ புதுசா ஒரு ஃபைல் வந்திருக்கு. git home1.txtங்கிறது ஒண்ணு இருக்கு. நான் ஆனா இத ட்ராக் பண்ண ஆரம்பிக்கல. நீங்க சொன்னீங்கன்னா நான் ட்ராக் பண்ணுவேன் அப்படிங்கிறது சொல்லுது. பிகாஸ் ஃபைல் home.txtங்கிற ஃபைல்ல எந்த ஒரு சேஞ்சும் இல்ல. அதனால அது எதுவுமே எடுத்துக்கல. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, இதையும் ட்ராக் பண்ண சொல்லலாம். ஓகே. git add home1.txt home1.txt என்டர். ஓகேங்களா? இப்ப வந்து git ஸ்டேட்டஸ் அடிச்சு பாருங்க. கிரீன் கலர்ல மாறிடுச்சு. பிகாஸ் git இப்ப ட்ராக் பண்ண ஆரம்பிச்சுச்சு. இதுல என்ன ஒரு சேஞ்ச்னாலும் git உங்களுக்கு எல்லா தடவையும் ரிமைண்ட் பண்ணும். நீங்க ஏதோ ஒரு சேஞ்ச் பண்றீங்க. இத நான் சேவ் பண்ணி வைக்கட்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்ப என்ன சொல்லுதுன்னா, நான் ட்ராக் பண்ணிட்டேன். இத வந்து நம்ம இன்னொரு காப்பி எடுத்து வைக்கலாமா அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா? நம்ம வந்து இப்ப ஓகே நீங்க இன்னொரு காப்பி எடுத்து வைக்கணும்னு நினைச்சா நம்ம ஆஸ் யூசுவல் கமாண்ட் தான். git commit -m இப்ப வந்து added a second file called home1.txt அப்படின்னு சும்மா கொடுங்க. ஓகே. என்டர். ஓகேங்களா? ஸோ இப்ப இன்னொரு காப்பி எடுத்துருச்சு. இப்ப வந்து git logன்னு போட்டீங்கன்னா, நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோமோ, அதோட என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருக்கோமோ, அது எல்லாத்தையும் காட்டும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க இதுவரைக்கும் 2 கமிட் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கமிட் வந்து கீழ இருக்கிறது. பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கமிட். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண கமிட் ஐடி. அதுல வந்து அருண் எப்ப பண்ணாரு, என்ன டைம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐ கிரியேட்டட் அ நியூ ஃபைல்னு ஒரு கமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம 2வது எடுத்து வச்ச கமிட்டுக்கு இன்னொரு ஐடி கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க ஒவ்வொரு தடவையும் வந்து இப்ப இந்த git கமிட்ங்கிறது ஒவ்வொரு தடவையும் காப்பி எடுத்து வைக்கிற மாரி ஒரு git ஹிஸ்டரி மெயின்டெயின் பண்ற மாரி. இப்ப வந்து 2வது ஹிஸ்டரி அது மெயின்டெயின் பண்ணுது. இப்ப இதுக்குள்ளேயும் நீங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இப்ப நாம அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம போயிட்டு. ஓகேங்களா? அந்த ஐடிய காப்பி பண்ணிட்டு git cat file -p அதே கமாண்ட் தான். அதுக்கு அந்த ஐடிக்கு பதிலா அந்த புது ஐடி 4F அப்படின்னு இருக்குல்ல, அத போட்டு என்டர் பண்றோம். ஸோ என்டர் பண்ணீங்கன்னா, உள்ள அதுக்குள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் காட்டும். இதுல பார்த்தீங்கன்னா, இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா, இப்ப புதுசா ஒரு லைன் ஆட் ஆயிருக்கு. பேரண்ட்ன்னு ஒரு லைன் ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? எப்பயும் எப்படின்னா, நீங்க ஒரு கமிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கமிட் யாரு? இதுக்கு முன்னாடி நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற பேரண்ட்ட அது ரெப்ரசன்ட் பண்ணிட்டே இருக்கும். எந்த ஒரு சைல்டுக்கும் ஒரு பேரண்ட் இருப்பாங்கல்ல, அந்த மாரி ஒரு லைன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கு. ஜஸ்ட் இண்டிகேஷன் தான். இப்ப அந்த பேரண்ட் ஐடிய பார்த்தீங்கன்னா, 16B5 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இதே ஐடி தான். இப்ப அந்த கமிட்ல git logல பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி ஃபர்ஸ்ட் தடவ நம்ம கமிட் இல்ல இங்கே அதிலே இருக்கு. git logல பாருங்க. இந்த 16 இந்த ஐடியும் அதுவும் சேம் தான்.
இப்போ நம்ம இன்வெஸ்டிகேட் பண்றது 4F822ங்கிற கிட் கமிட் ஐடியை உள்ள போய் பார்க்குறோம். அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா பேரண்ட் வந்து 16 மீன் இருக்கு, விச் இஸ் நத்திங் பட் ப்ரீவியஸ் கமிட் ஐடி. ஓகேங்களா, இந்த 16B இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே கிட் லாகில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கமிட் ஐடி இருக்குல்ல, அது பேரண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம்னா ட்ரீக்குள்ள இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இப்போ உள்ளுக்குள்ள என்னதான் இருக்கு, நம்ம காப்பி எடுத்து வச்சதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். கிட் கேட் ஃபைல் -p என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தடவை நான் காப்பி எடுத்து வச்சேன். இந்த காப்பி எடுக்கும்போது 2 ஃபைல் இருக்கு. ஓகேங்களா, அந்த ட்ரீ செட்ல 2 ஃபைல் இருக்கு. home.txt-ன்னு ஒன்று இருக்கு, home1.txt-ன்னு இருக்கு. இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா கிட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல வந்து எல்லா தடவையும் காப்பி எடுத்து வைக்கும். இதுல பார்த்தீங்கன்னா இது 2வது கமிட் எடுத்து வைக்கும்போது நான் ஒரு ஃபைல் தானே சேஞ்ச் பண்ணேன், அது மட்டும் தானே சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுல பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் இருக்கு, விச் இஸ் கோயிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் அப்ரோச் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஓகேங்களா, இது நல்லா க்ளோஸா பார்த்தீங்கன்னா home1.txt தான் புதுசா நம்ம கிரியேட் பண்ணது. இந்த home.txt-க்கு ஒரு ஐடி இருக்கு பாருங்க, D199 அப்படின்னு ஒரு ஐடி இருக்கா, அந்த home.txt அந்த D199 இது அப்படியே பார்த்துக்குங்க. இது நம்ம மேல ஸ்க்ரால் பண்ணி இதுக்கு முன்னாடி ஒரு பிளாப் ஐடி நம்ம பார்த்திருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த பிளாப் ஐடி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கமிட் பண்ணும்போது ஒரு பிளாப் ஐடி இருந்திருக்கும், D199. அதாவது இந்த தடவை என்ன பண்ணிருச்சுன்னா இந்த ஃபைல்ல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. இதுக்கு முன்னாடி கமிட் பண்ணதுல ஒரு ஐடி இருக்கும்ல, அதே ஐடியை நான் ரீயூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ரீயூஸ் பண்ணிக்கிச்சு. ஓகே, அப்படியே கீழே வாங்க. ஓகேங்களா, ஸோ ரீயூஸ் பண்ணிக்கிச்சு. ஸோ புது ஃபைல், அதாவது home1.txt-க்கு மட்டும் புது ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் ப்ரூஃப் தட் அப்ரோச் 3 தான் வந்து கிட் யூஸ் பண்ணது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் இது. ஓகேங்களா, ஸோ இதை மாதிரி நீங்க திரும்பவும் அந்த பிளாப்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது அந்த பிளாப்குள்ள போங்க. அதாவது FB6C அப்படின்னு இருக்குல்ல, அந்த கமிட் ஐடியை உள்ள போங்க. அதாவது ஃபைல் 1. வெல்கம் டு RI. ஓகேங்களா, நம்ம புது ஃபைலோட இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா .gitங்கிற ஒரு ஹிடன் ஃபோல்டருக்குள்ள ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள தான் இது எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா, ஐ திங்க் லெட்ஸ் ஸ்டாப் ஹியர். வி ஹவ் டேக்கன் லாட் ஆஃப் டைம், மோர் தென் 1.5 hours எடுத்துட்டோம் நம்ம. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சிம்பிளா ஒரு கிட் எப்படி யூஸ் பண்றது, காப்பி எப்படி எடுத்து வைக்கிறது, காப்பி எடுத்து வச்சதை எப்படி பார்க்கறதுன்னு பார்த்துருக்கோம். Practice this. We will continue on the next session.